சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். மந்தஸ்மிதமுகாம்போஜம் மகனீயகுணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்யஜலதிம் பரமானந்தவிக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மலஞான சித்தயே. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். நம்ம வேதாந்த தர்மத்துடைய சாரம் ஏகமேவ அத்விதீயம் அப்படிங்கிறது. இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், அதுவே அநேக ரூபமாக இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேதாந்தத்தோட முடிவு. ஏகன் அநேகன் இறைவன் அடி வெல்கன்னு சிவபுராணத்தையும் மாணிக்க வாசகர் சொல்றார். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நிறைந்து நிற்பாள் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றார். ஒரே ஒரு விதையிலேருந்து ஒரு செடி உண்டாகி ஒரு விருட்சம் உண்டாகி பல பூக்கள் காய் கனிகள் வருவது போல நமோ ஆதி பீஜாயன்னு கஜேந்திர ஸ்துதியிலையும் வருது. அப்படி ஏக்கமாக ஒரு வஸ்து தான் இருக்கு. அதோட லீலையினாலே அனுபவத்துக்காக அநேக வடிவங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறதான் நம்மளுடைய வேதாந்தம் சொல்றது. அத்வைத சாரமும் அதுதான். ஆனால் லீலைக்காக பகவான் அநேக ரூபங்கள் எடுத்துக்கிறார், அநேக அவதாரங்கள் பண்றார். அந்த ரசிப்பும் வேணும். ரொம்ப சாதாரண கலோக்கியல் எக்ஸாம்பிள்னு எடுத்துட்டா, ஏதோ ஒரு மோரும் சாதம் சாப்பிட்டா வயிறு ரொம்பிடும். ஆனால் அப்படி 3 நாளும் 3 வேளையும் பல நாளும் சாப்பிட முடியுமா? முடியாது. குழம்பு வேணும், ரசம் வேணும், என்ன பண்ணியே திருப்பி திருப்பி பண்ணுறீங்கன்னு கோச்சுக்கு வேறு கோச்சுப்பா ஆற்றுல. நன்னா இருக்கு நீங்கள் தானே சொன்னாங்க. நன்னா இருக்கு நேற்றுக்கு சொன்னேன், இன்றைக்கி சொன்னேன்னா. வி நீடு வெரைட்டி இல்லையா? பல விதமாக வேண்டிருக்குங்கிறதுனால அநேக ரூபங்களில் அந்த பரபிரமே பல தேவதா ரூபங்களாக வருது, நம்மளுடைய அனுபவத்துக்காக, ரசிக்கிறதுக்காக. இன்னும் சூக்ஷ்மமாக பார்க்க போனால் பிரபஞ்சமாகவும் ஜீவன்களாகவும் ஜடச்சேதன வஸ்துக்களாகவும் அதுவே தான் இருக்கு. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும்னு சொல்றார் கம்பர். எல்லாமும் அதுதான் இருக்கு. அது ரொம்ப அல்டிமேட்டாக புரிய வேண்டிய ஒரு நிஜம். ஒன்று புஸ்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கப்படாது, அனுபவத்துக்கு வரணும். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது அப்படின்னா, எல்லா தேவதா ரூபங்களையும் கும்பிட்டுண்டாலும் அதில் அடிப்படையாக இருக்கிறது ஒரு தத்துவங்கிற பிரஜையோடு கும்பிடணும். அதுதான் நம்மளுடைய ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. ஆச்சாரியாளை பற்றின ஒரு ஸ்தோத்திரமே அந்தர்சாக்தம் பகிஷைவம் வியாவஹாரேண வைஷ்ணவம் நவமி சங்கராச்சாரியம் மார்கதர்சினம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. உள்ளுக்குள்ள அம்பாளை தியானம் பண்ணுறது, வெளியிலே சைவ கோலத்தில் இருக்கிறது, வாக்கில் நாராயண நாமம் சொல்றது. சங்கராச்சாரியால் சம்பிரதாயம் பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே எப்போவுமே காமாட்சி சாரதேன்னு தியானம் பண்ணிட்டு இருப்பா. எப்போ பார்த்தாலும் பட்டப்பட்டியாக விபூதி ருத்ராட்சத்தோடு இருப்பா. வாக்கில் நாராயண நாராயணன் சொல்லிகிட்டே இருப்பாள். ஆச்சாரியால் உண்டாக்கின சம்பிரதாயம் இது. நம்ம நித்திய சந்தியாவந்தனத்தில் பார்த்தாலுமே உள்ளுக்குள்ளே காயத்ரி அந்தர்கதமாக தியானம் பண்ணுறோம். காயத்ரி மந்திரம் ரகசியமாக தான் சொல்கிறது. இன்றைக்கி செல்ஃபோன்லேருந்து காலிங் பெல்லேருந்து சீரழிஞ்சுன்னு இருக்குது. அது காயத்ரி மந்திரம் இல்லை, ஸ்வரபேதத்தோடு அக்ஷர பேதத்தோடு இருக்குது. அது சொன்னால் பலனும் இல்லை. அது ரகசியமாக எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறவா சொல்லி கேட்டு வாங்கிக்க வேண்டியது இல்லையா? அப்பாட்டேருந்து குழந்தை வாங்கிக்கணும், அப்பாவுக்கு அது ஜபிச்சு பலன் இருக்கணும். உள்ளுக்குள்ளே அந்தர் சாக்தமாக, வெளியில் விபூதி இட்டுக்கிறோம், கோபி சந்தனம் இட்டுக்குமோ, ரெண்டுமே ஸ்மார்த்த சம்பிரதாயம் தான். வியாபாரண வைஷ்ணவம்னு அச்சுதானந்தா கோவிந்தான்னு சொல்கிறோம். சந்தியாவந்தனம் பூரா இதே தான். இந்த கிரியையே இந்த சம்பிரதாயத்தை உள்ளடக்கினது தான். இப்போ தேவதா ரூபங்கள் வழிபட்டாலும் பேதம் இல்லாத வழிபாடு.
கோகுலாஷ்டமி உண்டு, ஸ்ரீராமநவமி உண்டு, சிவராத்திரி உண்டு, நவராத்திரி உண்டு, ஸ்கந்தசஷ்டி உண்டு, எல்லா சுவாமியும் கும்பிட்றோம். எல்லாமாக அந்த ஒன்று தான் இருக்குங்கிற தத்துவத்தை அடிப்படையாக வச்சுண்டு இதே ரூல் தான் குரு தத்துவத்துக்கும் வருது. ஒரே பரபிரம்ம ஸ்வரூபமே குருவாக வருதுன்னு சொல்றார். ஈஸ்வரோர் குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாத்மதேகாய தட்சிணாமூர்த்தையே நமஹான்னு சுரேஸ்வராச்சாரியால் ஸ்லோகம். எது ஈஸ்வரனாக இருக்கோ, பார்க்க முடியாத வஸ்துவாக, எது ஆத்மஸ்வரூபமாக நமக்குள்ளே இருந்து நம்மளால் உணர முடியாததாக இருக்கோ, இந்த பார்க்க முடியாத வஸ்து பார்க்குற வடிவத்திலையும் உணர முடியாத வஸ்துவை உணர்விக்கிறதுக்கும் குருவாக வருதான். அதனால் ஈஸ்வரனாக இருக்கிறது எதுவோ, ஆத்மாவாக இருக்கிறது எதுவோ, அதுவோ குருவாக வருகிறதுன்னு சொல்கிறார். அப்போ அத்தனை மகான்களும் அந்த ஒரே ஸ்வரூபத்திலேருந்து வந்தவா தான். இப்படி தேவதாமூர்த்திகளில் பேதம் இல்லையோ, தேவதாமூர்த்திகளில் பேதம் இல்லைங்கிறது எல்லாரும் ஒத்துக்க மாட்டான். இப்போ சிவபக்தான்னு எடுத்துன்னா தட்சிணாமூர்த்தி வேறே, நடராஜர் வேறே, பிக்ஷாடனர் வேறே, லிங்கோத்பவர் வேறேன்னு சொல்லுவாளோ. ஹரிபக்தாளாக இருந்தால் ராமர் வேறே, கிருஷ்ணர் வேறே, ஹயகிரிவர் வேறே, பாண்டுரங்கன் வேறே, ஸ்ரீனிவாச பெருமாள் வேற சொல்லுவாளோ. அப்படி அது ஒரே மூர்த்தியோட ரூப பேதம் நாம பேதம் போலவே தான் இந்த சமஸ்த தேவதாமூர்த்திகளும் சமஸ்த குருமூர்த்திகளும் அதுவே தான். குருன்னு வரும்போது ஜெனரலாக ஒரு ஃபெனட்டிசம் வந்துடுறது. எங்கள் மதம், எங்கள் மட்டம், எங்கள் குரு, எங்கள் சம்பிரதாயம்னு நினச்சிடுறோம். அது தேவைதான் டு சம் எக்ஸ்டென்ட். வி ஷுட் கோ பியாண்ட் தட். இப்போ சந்தியாவனம் மாத்தியானியம் பண்ணும்போது அப்படி ஒன்று இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஒரு சந்தர்ப்பத்தை சந்தியாவனம்னு ஒன்று இருக்குது. அதில் மாத்தியானியம் பண்ணுறத சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்லுவார், அங்கே இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டுறதுக்கு பேர் சந்தியாவந்தனமா அப்படிங்கிறவர். இந்த லோகத்தை உண்டாக்கின பரபிரம்மே சூரிய ஜோதியாக இருக்கு. அதுவே தான் பயிர்கள்லாம் விளையறதுக்கு காரணம், உயிர் செழிக்கிறதுக்கு காரணம், வாழ்க்கை நடத்துறதுக்கான அந்த வெளிச்சத்தை சக்தியை கொடுக்கறது. நேராக பார்க்குற பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கார். அவருக்கு பதிலுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே அவர் உண்டாக்கினது. சூரியநாராயண சுவாமி கோவிலே தான் உட்காந்துருக்கோம் நம்ம. இப்போ அந்த சூரிய பகவானுக்கு நாம் என்ன கொடுக்குறோம்னா, கார்த்தால 3 கை ஜலம், மத்தியானம் 2 கை ஜலம், சாயந்தரம் 3 கை ஜலம். என்ன கஷ்டம்னு தெரியலையே. இதுக்கு நேரம் இல்லையான்னு சொல்றது ஸ்ரத்தை இல்லைங்கிறது தானே விஷயம் இல்லையா. அப்படி சந்தியாவனம் மாத்தியானியம் பண்ணும் பொழுது பஷ்யாம சரத சதம்னு இப்படி பண்ணுவா இல்லையா, பார்த்துட்டு போயிடலீங்க. அந்த விரல்கள் இடுக்கு வழியாக பார்த்தா சூரியன் தெரிகிறார். இது மாதிரி நான் 100 வருஷத்துக்கு பார்த்துட்டு இருக்கட்டும், 100 வருஷத்துக்கு நான் இருக்கட்டும், 100 வருஷத்துக்கு ஆனந்தமாக இருக்கணும், மந்திரங்கள்லாம் வருது. இப்படி பார்த்தாலும் சூரியன் தான், கை எடுத்துட்டு பார்த்தாலும் சூரியன் தான். இதுக்குள்ள தெரிகிற சூரியன் இது எடுத்தாலும் தெரிகிறார். அது மாதிரி அகண்டமாக இருக்கிற அந்த ஸ்வரூபமே நம்ம குருநாதாளாக அவாவா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு சொல்கிறோமே, நம்ம குருநாதாளாக வருது. இதில் இது ஒஸ்தி அது தாழ்த்தின்னு கல்பிக்கிற மாதிரியான ஒரு அபத்தம் எதுவுமே இல்லை. தட்சிணாமூர்த்தியை பற்றியும் நடராஜரை பற்றியும் பேசுன்னு சொல்கிறாப்புல மகாபரிவாளை பற்றியும் ஞானானந்த சுவாமியை பற்றியும் பேசுங்கிறது ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அப்படி பேச முடியாத பேசலாம். அந்தந்த ரூபத்துக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது, அந்தந்த நாமத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குது, அந்தந்த அவதாரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குது. ராமரும் கிருஷ்ணரும் ஒன்றுன்னா கூட ராமாவதாரத்தை ஒரு விதமாக ரசிக்கலாம், கிருஷ்ணாவதாரம் ஒரு விதமாக ரசிக்கலாம். அப்படி ஒரே ஸ்வரூபமே இந்த அவதாரங்களாக வருது. சாரம் என்ன? நம்மளெல்லாம் அஜ்ஞானிகளாக இருக்கிற நம்மளை ஞானிகளாக மாத்துறதுங்கிறது தான் சாரம். சத்குரு ஞானானந்த சுவாமிகிட்ட ஒருத்தர் கேட்டார், குரு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டார். குருங்கிறவருடைய வேலை என்ன, அவர் வாட் இஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டார். வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு பக்தாளுக்கு வெவ்வேறு மாதிரி சுவாமி பதில் சொல்லியிருக்கார். அதில் ஒரு பதில் என்னன்னா, இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து கரண்ட் வருது, ஜெனரேட் ஆகி அங்கே வந்து அங்கேருந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு வந்து அந்த தெருவில் இருக்கிற போஸ்ட்டுக்கு வந்து அங்கேருந்து நம்ம ஆற்றுல ஒயர் மூலமாக கனெக்ட் ஆகுது. அது கனெக்ட் ஆனால் தான் நீ என்ன வேணால் பல்பு போட்டுக்கோ, எவ்வளோ காஸ்ட்லி டியூப்லைட் போட்டுக்கோ, அது எரியாது. இட் ஷுட் பி கனெக்டட். அந்த கனெக்ஷன் அந்த ஒயர் உண்டாக்குறாப்புல அகண்டமான பரபிரம்மம் அது தத்து. ஒளிர வேண்டிய என்னன்னு தெரிஞ்சுக்காத ஜீவன் தொம். இதை இணைக்கிற குரு அசின்னு சொன்னார் சுவாமி.
குரு அதை தான் பண்றார். குருகீத ஸ்லோகமே வருது, அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அகண்ட மண்டலங்கள்லாம் வியாபிச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு பரம்பொருள் உண்டோ, அது இல்லாத இடமே இல்லையோ, அது தத். இங்க என்ன இருக்கு? இங்கே தான் இருக்கு. அது என்னைக்கு இங்கேருந்து கிளம்பி எடுத்தோன்னு தீர்மானம் ஆயிடுத்தோ அன்னைக்கு ருத்ரபூமிக்கு போயிடுறது உடம்பு. அப்போ தேஹே ஜீவத்வமாபன்னம் சைத்தன்யம் நிஷ்கலம் பரம் தொம் பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அந்த தேகத்துக்குள்ள ஜீவ தத்துவமாக இருக்கக்கூடியது துவம், நீன்னு சொல்றது. இப்போ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணணுமே. அகண்டம் பரமார்த்தம் சத் ஐக்கியம் ச தொம் ததோ சுபம் அசினா தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த ஜீவ தத்துவத்தை சிவ தத்துவத்தோட சேர்க்கறதுக்காக சிவபெருமானே தான் வரார், பகவானே தான் குரு ரூபமாக வரார். அப்படி இந்த ரெண்டு பெரியவாளும் அவா சமகாலத்தை வாழ்ந்திருக்கா. நம்ம சுவாமி தாத்தா சுவாமியோட காலம் ரொம்ப வருஷம் முன்னாடி, ஆனால் பெரியவா காலத்துலேயும் அவர் இருந்திருக்கார். இந்த திருமேனிக்கு தான் நம்ம வயசு காலம்னு சொல்கிறோமே தவிர சைத்தன்ய வஸ்துக்கு காலம் சொல்ல முடியாது. தபோவன சுவாமிகிட்டே போய் சுவாமியோட வயசு என்னன்னு கேட்டிருக்கா. உடம்புக்கா ஆத்மாவுக்கான்னு பதில் சொன்னாராம் சுவாமி. அதனால பர்த்டேன்னு கொண்டாடுறோம், எதுக்கு? உடம்புக்கு தானே கொண்டாடுறோம். இந்த தேகம்ங்கிற பேரியரை கடந்திருக்கிற சைத்தன்ய வஸ்துக்கு யார் எப்படி பர்த்டே கொண்டாட முடியும்? கிடையாது. அந்த சமகாலத்தில் வாழ்ந்த அந்த பெரியவா ரெண்டு பேருடைய பக்தாளுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே வேற இருக்கு. அது ஒரு ஆச்சரியம், ஒரு சுவாரஸ்யம். ரெண்டு பேருமே கன்னடத்தை மாத்திருபாஷையாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்த்தா. சுவாமியுடைய பழைய அஷ்டோத்தரத்தில் சத்குரு ஞானானந்தகிரி சுவாமினே நமஹ கர்நாடக தேச அவதாராப்திரே நமஹான்னு வரும், ரெண்டாவது நாமா. முதல்ல அதுதான் தபோவனத்தை சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் மணிமாமான்னு திருவனந்தபுரத்து ஒரு பக்தருக்கு சுவாமியுடைய அனுகிரகத்தினால சொப்பனத்திலே அவருக்கு ஒரு அஷ்டோத்திரம் உண்டாகி அதை ரச்சனை பண்ணி கொண்டு வந்து சுவாமிகிட்ட காட்டினா சுவாமி இதுவே இருக்கட்டும்னு விட்டார். அதுதான் இப்போ தபோவனத்தில் சொல்லிட்டு இருக்கா. அதோட யூனிக்னஸ் என்னன்னா, எந்த குருவுக்கும் நீங்கள் அதை சொல்லலாம். வெறும் குரு தத்துவத்துக்கான அஷ்டோத்திரம் அது. சர்வலோக குருபியோ நமஹ சர்வசாட்சிணே நமஹ சர்வமங்களாய நமஹ சர்வதாரித்ரிய துக்கசமனாய நமஹ சர்வதேவாய நமஹ சர்வ ஐஸ்வர்யதாயகாய நமஹ. எந்த குருவுக்கு பொருந்தது இது? சம்பிரதாயத்தை தாண்டி இந்த அகண்டமாக இருக்கிற குரு தத்துவத்துக்கான அஷ்டோத்திரம் இப்போ சொல்கிறது. பழைய அஷ்டோத்திரம் சுவாமி சரித்திரம் வரும், கர்நாடக தேச அவதாராத்ரே நமஹா வரும், பாண்டுரங்க நாம சங்கீர்த்தன ஆனந்தாய நமஹான்னு ஒரு நாமம் இருக்கு சுவாமிக்கு. இப்போ ரெண்டு பேரும் கன்னட ஸ்மார்த்தாளாக இருந்தவா. ரெண்டு பேருமே சங்கர பரம்பரையை சேர்ந்தவா. ரெண்டு பேருமே ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியாளுடைய பரம்பரையில் இருந்து இந்த ஸ்மார்த்த சம்பிரதாயத்துடைய நிஷ்டையினால எல்லாத்தையும் அரவணைக்கிறவாளாக இருந்திருக்கு. எல்லா சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளும் அவள்கிட்ட வருவா. அவாவாளுக்கு அவாவா சம்பிரதாயத்தில் பக்தி வரா மாதிரி தான் ரெண்டு பேரும் அனுகிரகம் பண்ணியிருக்காளே தவிர இது சரி இது தப்புங்கிற கண்டனம் அங்கே கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் இன்க்ளூசிவாக வச்சுருக்கிற சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளாக இருக்கிறதுனால ஒரு சமயம் ஒரு துவைத சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்தார். அத்வைத கண்டனமான சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கார். பெரியவா அதை சுவாரஸ்யமாக கேட்குறா. ஏன்னா அவள் சாஸ்திரத்தில் இருக்கிறது தானே அவள் சொல்கிறதுல விரோதம் என்ன இருக்குன்னு. அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவா பக்தருக்கு அது மன சங்கடம். அவர் கிளம்பி போன உடனே பெரியவாட்ட சொல்கிறார், பெரியவா இவ்வளோ நேரம் அவர்கிட்ட பேசின்னு இருந்தேள், அவள் நம்ம ஆச்சாரியால் நம்ம சம்பிரதாயத்தெல்லாம் மாறுதலாக சொல்கிறார் அப்படின்னு ஒரு வருத்தத்தை சொல்லிட்டார். பெரியவா சிரிச்சுட்டார், அவளுக்கு அத்வைத்தம் கிடையாது, நமக்கு துவைத்தமும் உண்டோ இல்லையோ, அதுதான் அழகு. அவள் சம்பிரதாயத்துக்கு மேலே இன்னொன்று இல்லைங்கிறா. அவள் சம்பிரதாயம் துவைத்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ கடந்து தான் அத்வைத்தத்துக்கு வரணுங்கிறத நம்மளே ஒத்துக்கிறோம். நம்ம சம்பிரதாயம் அதை உள்ளடக்கினதாக இருக்கு.
இப்படி ரெண்டு பேருமே சம்பிரதாய மாறுதலை தாண்டி பக்தாள அனுகிரகம் பண்ணினா. சுவாமிகிட்ட ஒருத்தர் கேட்டார், துவைத விசிஷ்டாத்வைத அத்வைத தத்துவங்கள் மாறுபடுறது, ஒரு நாளும் துவைதிகளோ விசிஷ்டாத்வைதிகளோ அத்வைதிகளை ஒத்துக்க மாட்டா, அத்வைதிகள் இவாளை ஒத்துக்க மாட்டா, சித்தாந்த ரீதியாக கண்டனம் பண்ணுவா. ஆனால் 3 பேருமே எங்களுக்கு மூலகுரு வேதவியாசருங்கிறா. பகவத் பாதாளுக்கும் அவர் தான் நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு சொல்லிட்டாருன்னு அவர் சரித்திரத்தில் இருக்கு. ராமானுஜாச்சாரியாளுக்கும் வேதவியாசர் தான் அங்கீகாரம் பண்ணார், மத்வாச்சாரியாளுக்கும் அவர் தான் அங்கீகாரம் பண்ணார். இது எப்படின்னு கேட்டா, சாமி சின்ன சின்ன ஒரு தாத்தா திண்ணையில் உட்காந்துருந்தாராம். 3 பேர குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாலாம். அவளுக்குள்ள ஏதோ அபிப்பிராய பேதம் ஒருத்தரா தாத்தா நான் சொல்றது தானே சரிண்ணா, 3 பேருக்கும் ஆமான்னு தலையாட்டினாரான்னு சொல்லி சாமி சிரிச்சுட்டார். ஏன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடங்கி போன ஒரு தத்துவமாக இருக்கு அது. அப்படி நம்மளுடைய சனாதன தர்மத்தை ஜனங்களுக்கு நாட்டம் உண்டாகிறதுக்காக கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் 3ம் கலந்து 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 ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி வெறும் சொல்றதோடு இல்லாமல் வாழ்க்கையில் அதை நடந்து காட்டி ஜனங்களை இன்ஸ்ட்ரக்ட் மட்டும் பண்ணாமல் இன்ஸ்பயர் பண்ணி எல்லாருக்கும் அதில் நாட்டம் வர மாதிரி பண்ணினவா. கர்மானுஷ்டானங்கள்லாம் அவசியமாக பண்ணணும்னு பெரியவா நியமிச்சிருக்கார். அதை விட்டுட்டு மற்ற காரியங்கள் பண்ணுறதோ அவரை கும்பிடுறதோ அவரை ஆதரிக்கலை. அந்தந்த வேலைக்கு பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் பண்ணணும். ஒருத்தர் பெரியவாட்ட சொன்னார், நம்ம சனாதன தர்மம் க்ஷீணிச்சு போயிடுத்து பெரியவா, முகல்ஸ் எல்லாம் இப்படி நம்ம தேசத்தை ருயின் பண்ணிட்டா, அப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள் இப்படி பண்ணிட்டா, அப்புறம் இந்த சித்தாந்தக்காரன் அந்த கட்சிக்காரா அப்படி பண்ணா எப்படியெல்லாம் இந்த தேசம் இப்படி ஆயிடுத்து, எத்தனை கோவில் கட்டுறது எல்லாம் போயிடுத்து அப்படி இப்படின்னு குமரினார். பெரியவா பேசாம கேட்டு இருந்தார். நாய் எடுத்து சந்தியாவந்தனம் பண்ணலையோ அப்படின்னு கேட்டார். விலை விளைச்சு போயிட்டார். நீ பண்ண வேண்டியது நீ ஒழுங்கா பண்ணு, அது தானே நடக்கும்னு விட்டார். இதுதான் ஆன்சர். அவன் தப்பு பண்ணான், இவன் தப்பு பண்ண, நீ என்ன பண்ண? நம்ம பண்ண வேண்டிய கர்மாவை நாம பண்ணணுமே, ஸ்ரத்தையா பண்ணணுமே. அப்ப கர்மா ஸ்ரத்தையா பண்ணினாத்தான் சுத்தமான சித்தத்தில் பக்தி உண்டாகும். பக்தி திடீர்னு எங்கேருந்தோ வராது, ஏற்படுத்திக்க முடியாது. ஷோ பண்றதுக்கு பேர் பக்தியும் இல்லை. சுவாமி சொல்வார், பக்தி இந்த பக்தி பரவசம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. திரும்ப ஒரு வார்த்தை சுவாமி சொல்வார், பக்தி பரவசம் ஆக வேண்டாம், நம் வசமே இருக்கட்டும் அப்படிங்கிற. அடுத்த வாழ்க்கை காட்டுறதுக்கு இல்லை, உள்ளுக்குள்ள உருகி 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 பகவான் நினைச்சு கதறி இல்லையா. அருணாச்சலா என அகமே நினைப்பவர் அகத்தை வேறிருப்பாய் அருணாச்சலா. உள்ள நினைச்சு உருகிறவாளுக்கு அகங்காரம் மமகாரங்கள் அகமெல்லாம் நாசமா போயிடும். அந்த மாதிரி உருக்கமான பக்தி அது எப்படி வரும்? சித்தசுத்தி இருந்தா தான் வரும். சித்தசுத்தி எப்படி வரும்? அவாவா பண்ண வேண்டிய குல கடமைகளை, அவாவா பண்ண வேண்டிய ஆசிரம தர்மங்களை, புருஷ தர்மமோ ஸ்திரீ தர்மமோ பிரம்மச்சரிய தர்மமோ சன்னியாச தர்மமோ, அந்தந்த தர்மங்களை விடாமல் பண்ணினால் தான் பக்தி வரும். அதுல செகண்ட் சாய்ஸே கிடையாது. பஜனையில் போய் ஆடுறது பாடுறது குதிக்கிறதுலாம் பக்தி வந்ததுல அர்த்தம் இல்லை. பக்தாலும் அப்படி ஆடி இருக்கா பாடியிருக்கா, ஆனால் அப்படி ஆடினவாலும் நம்மளும் ஒன்னான்னு பார்க்கணும். அவள் எப்படி தியாகராஜ சுவாமிகள் எப்படி இருந்தார், ஐயாவாள் எப்படி இருந்தார், போதேந்திர சுவாமிகள் எப்படி இருந்தார், அவள்லாம் எப்படி இருந்தா, சாதுக்கள்லாம் எப்படி இருந்தா, அனுஷ்டானத்தை விடாமல் பக்தி பண்ணினவா எப்படி இருந்தா அப்படிங்கிறத பார்க்கணும். யாருக்கு நியமிச்சிருக்கோ விதிச்சிருக்கோ அவன் அதை பண்ணணும். இப்படி பண்ணினால் ஞானம்ங்கிறது உண்டாகும்னு தான் சொன்னான். அத்வைத பரம்பரையா உள்ள இந்த 2 பெரியவாளா இருக்கட்டும், பாக்கி அத்வைத சம்பிரதாயத்தில் இருக்க எல்லா பெரியவாளும் பார்த்தேன்னா அவளோட பிரவச்சனங்கள்ல ஜாஸ்தி வேதாந்த விஷயங்கள் சொல்ல மாட்டான். கவனிச்சு பார்த்துருப்பேள். ஏன்னா வேதாந்தம் டிஸ்கஸ் பண்ற விஷயமே இல்லை, அது அனுபவிக்கிற விஷயம். அனுபவத்தை வெளியில சொல்லவே முடியாது, அவளுக்கு தெரியும், அவ்வளவுதான். அப்ப அது அனுபவம்ங்கிறது எப்படி ஏற்படும்? ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது பக்தி தேவியோட குழந்தைகள் தான் ஞான வைராக்கியம்னு பாகவதம் சொல்றது இல்லையா. அப்போ பக்தி தான் ஞான மாதா. பக்தி வந்தால் தான் ஞானம் உண்டாகும். தானா வரக்கூடிய ஞானம் புஸ்தக ஞானமா இருக்கலாம், பிரவச்சனம் கேட்டு வந்ததுனால அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா தத்துவமசின் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலாம். ஒருத்தர் நிறைய வேதாந்த புஸ்தகம்லாம் படிச்சாராம். படிச்சுதான் கம்பைல் பண்ணி ஒரு புக்கா எழுதி தபோவனத்துக்கு தாத்தா சுவாமிகிட்ட கொடுத்தாராம். சுவாமி இது மாதிரி வேதாந்த புஸ்தகம் எழுதியிருக்கேன், சுவாமி படிச்சு பார்க்கணும்னு. சுவாமி இப்படி மெதுவா, சுவாமி புஸ்தகத்தை மட்டுமா படிப்பார், கொடுக்குறவாளையும் படிச்சிருவார். அவர் படிச்சுட்டு இருக்கார், ரொம்ப நிதானமாக பார்க்குறாருன்னு இவர் நினச்சிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி பார்வை ஓட விட்டார். அங்கே இட்லி பரிமாறின்னு இருக்கா. இவருக்கு பசி நேரம் இந்த வேதாந்திக்கு.
சட்டுப்புட்டுன்னு பார்த்துட்டாருன்னா 2 இட்லி சாப்பிட்டுட்டு போகலான்னு நினச்சிட்டு தான் மனசுக்குள்ள. சுவாமி நிதானமாக பார்த்துட்டு அப்படின்னா, நன்னா இருக்கா சுவாமி? ஆமாம், ரொம்ப நன்னா இருக்கு, இந்த உலகமே பொய், இட்லி மட்டும் சத்தியம்னார். அனுபவம் இல்லாத வேதாந்தம், பிராக்டிக்கல் வேதாந்தம் இல்லை. புஸ்தகத்தை படிச்சுட்டு தேக அபிமானத்தை விடலை, எந்த எண்ணங்களையும் ஜெயிக்கவே இல்லைன்னுட்டா எப்படி வேதாந்தம் வரும்? அப்போ பக்தி வந்துடுத்துனா பக்தினால தானே வைராக்கியம் உண்டாகி வேதாந்தம் வேண்டானாலும் வந்து நிற்கும். அதனால சுவாமி என்ன சொல்வார், பெரியவா அப்படி கர்மா பண்ணி பக்தி வந்து ஞானம் வரணும்னு சொல்லுவாள். சுவாமி அதையே ஞாபகத்தோடு இருப்போம்பர். ஒருத்தர் வந்து கேட்டார் சுவாமிகிட்ட, இந்த 3 மார்க்கத்தை எது அனுசரிக்கிறது, ஞான மார்க்கமா, பக்தி மார்க்கமா, கர்ம மார்க்கமா? ஞாபகத்தோடு இருப்போமே அப்படின்னார். அவருக்கு புரியலையே, நாம் என்னமோ கேட்குறோம், சாமி என்னமோ சொல்கிறாரு. சுவாமி சொல்கிறார், ஞான மார்க்கம் ஞா, பக்தி மார்க்கம் பா, கர்ம மார்க்கம் கா, ஞாபகத்தோடு இருப்போம்னார். இது எப்படி பிரிக்கவே முடியாத ஒரு வார்த்தைகளுடைய 3 எழுத்துக்களோ, இந்த 3 மார்க்கம் நினைச்சுட்டு இருக்கோம், 3 ஒன்றுங்கிறார் சுவாமி. ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை, ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கும்பார். ஒன்று பருத்தி, ஒன்று நூல், ஒன்று ஆடைம்பர். எல்லாமே அதில் சம்புடிகரணமாக இருக்கு. ஆனால் இதுதான் மார்க்கம் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்க ஆச்சாரியால். அந்த ஆச்சாரியப்படி இருந்து, ஆச்சாரியால் மார்க்கத்தில் இருந்து ஆச்சரணம் பண்ணி வட்டத்திலேருந்து கிளம்பி பரிவிராஜ காலா பரிவா போன காலத்தில் கூட ஒரு விரதம் ஒரு அனுஷ்டானம் விடலை. சுவாமி எல்லாம் புது பரிவாட்டை கொடுத்த காலத்திலையுமே அந்தந்த வேலைக்கு மானசீக பூஜை பண்ணினார்னு தான் சரித்திரத்தில் இருக்கு. அந்தந்த வேலைக்கு பண்ண வேண்டிய ஜபங்களை விடலை. ஒரு சன்னியாசிக்கு இதெல்லாம் உண்டான்னா, கீதாவில் கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி நானே விட்டுட்டா யார் பண்ணுவா அப்படின்னு அத்தனையும் பண்ணி காட்டினான். ஓ, பெரியவாளே பண்ணியிருக்காளே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அத்தனையும் விடாமல் பண்ணி காட்டி அந்த அனுஷ்டானத்துக்கு பிராதானியம் கொடுத்து, பக்திக்கு பிராதானியம் கொடுத்து, எங்கேயோ மலை மேலே ஒரு கோவில் இருக்குது, அதை குகைக்குள்ளே போய் பெருமாளை பார்க்கணுமா. கர்நாடகா யாத்திரை வந்தபோது 85-86 வயசில் பிரிவா. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், பெருமாள் இல்லாத இடமே இல்லையாமா. நீ பார்த்துட்டியா அப்படி பெருமாள் எங்கேயாவது? நீ பிரகலாதனா? நீ இல்லையோ சும்மா சொல்லிக்கிறது. அந்த வயசில் அந்த மலை மேலே ஏறி அந்த குகைக்குள்ளே தவழ்ந்து போய் உள்ளே போய் அந்த சுவாமி பார்த்துட்டு வர்றார். சன்னிதானத்தில் நின்னார்னு அப்படியே கதறி உருகி தான் வழிபடுறது. மீனாட்சி அம்மனை பெரியவா தரிசனம் பண்ணினது பெரியவா சரித்திரத்தில் இருக்கு. அப்படியே பக்தி பரவசமாகி கத்கதமாகி தொண்டை தழுதழுத்து கண்ணில் தாரதாரியா ஜலம் வந்து சந்நிதியில் விழுந்துருவாரோன்னு பயந்து போயிருக்கா கூட இருக்கிறவாள்லாம். அம்பாளை நேர பார்த்தா என்ன பாவம் வருமோ அந்த பாவத்தை பெரியவா இன்னைக்கு எல்லாருக்கும் அனுபவிக்கும்படியா பண்ணினான்னா அதுதான் தரிசனம். ஒரு அத்வைத ஞானிக்கு உண்டா? உண்டு. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறிவதை தான் அறிந்து கொண்டபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. திருமூலர். நீ என்னென்னமோ படிச்சிருக்க, எல்லாம் தெரிஞ்சுட்டுருக்க, ரொம்ப சரிப்பா. ஹவ் யூ ஸ்டடிட் யுவர் செல்ஃப்? ஒன்று தெரிஞ்சுட்டியோ? உனக்குள்ள என்ன வஸ்து இருக்கு, எது இப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டியோ? உன்னை ஆட்டுவிக்கிறது எதுன்னு தெரிஞ்சுட்டியோ? தெரிஞ்சுக்கலையே. இப்போ அதை தெரிஞ்சுக்கலைன்னா எது தெரிஞ்சுன்னு பிரயோஜனம் இல்லை. அது தெரிஞ்சுனுட்டா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் கேடே இல்லை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அதை தெரிஞ்சுக்காம அடுத்தமா விவகாரம், வேர்ல்டு பாலிட்டிக்ஸு, ஸ்டேட் பாலிட்டிக்ஸு, ஹவுஸ் பாலிட்டிக்ஸு, இது விவகாரம். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அதை தெரிஞ்சுனுட்டேன்னா தன்னை அறிவதை தான் அறிந்து கொண்டபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. படிப்பறிவில்லாத சோகாமேளா மகாராஜெல்லாம் கேனோபனிஷத்தில் இருக்கிறத அபங்கமா பாடியிருக்கார். எந்த பாடசாலைக்கு போய் படிக்காத துக்காராம் மகாராஜெல்லாம் அத்வைத அனுபவத்தை அபங்கமா பாடியிருக்கார். திருமூலர் திருமந்திரத்தில் இருக்கிறது துக்காராம் மகாராஜோட அபங்கத்தில் இருக்கு. எப்படி தெரிஞ்சுண்டா? பக்தினால பகவான் உள்ளுக்குள்ள அப்படியே பிரதிஷ்டை ஆயிட்டான்னா என்ன ஞானம் வராது? அப்படி அதை மார்க்கமாகவே அவ கடைபிடிச்சு காட்டினா. எல்லா தேவதா உபாசனைக்கும் ஆதாரம் குரு உபாசனைங்கிறதையும் 2 பேரும் காட்டினா. பெரியவா சொல்லுவா, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம், நவராத்திரி, சிவராத்திரி, எல்லா உற்சவங்களும் பண்ணுறோம். பிரதானமான உற்சவம் எது தெரியுமா? சங்கர ஜெயந்தியுமா. ஆச்சாரியால் அவதாரம் இல்லைன்னா அவர் காலத்துக்கு 72 விதமான துர்மதங்கள் இருந்தது. இன்னைக்கு எத்தனை குட்டி போட்டிருக்குமோ தெரியாது. நம்ம சனாதன தர்மம், வேத தர்மம் காணாமலே போயிருந்திருக்கும் ஆச்சாரியால் அவதாரம் இல்லைன்னா. அப்படி ஒருத்தர் வந்ததுனால இத்தனை கோவில்கள், இத்தனை வழிபாடுகள், இத்தனை சம்பிரதாயம், நம்ம வேதம் அழியாமல் காக்கப்படுறது.
வேதங்களோ சாஸ்திரங்களோ புராணங்களோ ஆச்சாரியாளால காக்கப்படுறது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் இல்லையா? அத்தனைக்கும் ரட்சணை பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் அது புரியிறாப்புல 32 வயசுக்குள்ள தேசம் பூரா 3 தடவை நடந்திருக்கார் திருவடியால. கற்பனை பண்ண முடியுமா நம்மளால? எந்தவித வசதியும் இல்லாத 2500 வருஷத்துக்கு முன்னாடி தேசம் பூரா நடந்து 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 எல்லாம் பெரும்பாலும் காடு மலையா இருந்திருக்கான். ஜனங்கள் விதவிதமான நரபலி கொடுக்குற ஜனங்கள்லாம் இருந்திருக்கான். அப்படிலாம் இருந்து எல்லாரையும் பக்குவப்படுத்தி கோவிலில் வழிபாடெல்லாம் புனருத்தாரணம் பண்ணி சாஸ்திரங்களை ரட்சிச்சு கொடுத்த ஆச்சாரியால் இல்லைன்னா நம்ம சனாதன தர்மம் கிடையாது. சங்கர ஜெயந்திங்கிறது ஒரு கிருத்தஜதை நம்ம பண்ண வேண்டியதுன்னு பெரியவா சொல்றா. அந்த சங்கராச்சாரியாலே புனரவதாரம் பண்ணினான்னு பெரியவாளை பற்றி பெரியவா பக்தாள்லாம் சொல்லுவா. ஆச்சரியம் இல்லை. ஞானானந்த சத்குரு சொல்றார். ஞான என்பபடி புஸ்தகத்திலேயே இருக்கு. ஆதிசங்கர் பகவத் பாதாளே இந்த ரூபத்தில் நடமாடுறாருங்கிறது மக்களின் மெய் உணர்வுங்கிறார். பக்தாளுடைய சத் பக்தி சத்பாவனைங்கிறார். இப்படி ஆகாசத்திலேருந்து காலமேகம் மழை வர்ஷிக்கிறதோ இப்படி ஜனங்களுக்கு அமிர்தமயமான உபதேசங்களை பண்ணிட்டு இருக்காருன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சுவாமியோட உபன்யாசத்தில் சொன்னது புஸ்தகத்தில் இருக்கு. பெரியவாளும் நம்ம சுவாமியை பற்றி ஒருத்தர்கிட்ட குறிப்பிடும் போது வேதவியாசரே தான் அவர்னு சொல்லியிருக்கார். தபோவனம் பெரியவாளை பார்த்துட்டு வாங்கோன்னு மகாபெரிவா அனுப்புவா. காமகோடி பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோன்னு இவர் அனுப்புவார். அப்படி 2 பக்தாலையும் பார்த்து தரிசனம் பண்ணினவாளோட அனுபவங்கள்லாம் கேட்கறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இவரும் தன்னுடைய 12வது வயசுல வீட்டை விட்டு கிளம்பி சாரம்ங்கிற ஊர்ல, திண்டிவனத்துக்கிட்டக்க இருந்தபோது சாரம்ங்கிற ஊர்ல காமகோட்டி பீட்டத்தை 66வது பட்டத்தில் இருந்த பெரியவாளை வீட்டுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய் தரிசனம் பண்ணியிருக்கார் மகாபெரிவா. இப்படி கூட எங்கேயாவது ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன், அவருக்கு அப்போ 11-12 வயசு இருக்கலாம், வீட்டை விட்டு கிளம்பி ஓடி போயிட்டார். வீட்டை விட்டு கிளம்பி ஓடி போகிற பசங்க கதை நிறைய கதை நமக்கு தெரியும். எதுக்கு ஓடி போகிறதோ என்ன அர்த்தம்? குருவை பார்க்கணும்னு ஒரு குழந்தை ஓடுமா? எங்கேயாவது ஓடி இருக்கார். பக்கத்தாத்த பையன் முதல்ல துணைக்கு கூட்டிட்டு 2 பேரும் நடந்து 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 அங்கே போய் ஆச்சாரியால தரிசனம் பண்ணியிருக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்பா அம்மா கூட்டின்னு போயிருக்கா. ஆச்சாரியால பார்த்ததுலேருந்து மனசில் அவருடைய சொரூபம், அவருடைய கருணை கண்கள், அவருடைய பேச்சு, அவருடைய அனுகிரகம் எல்லாம் மனசில் நிறைஞ்சு போய் குருவை பார்க்காம இருக்க முடியலையேன்னு ஆயிடுத்தான். ரைதாஸ் மகாராஜ் அனுகிரகம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார் சித்தோடுலேருந்து. மீராவால குருவை பார்க்காம இருக்க முடியலையா. பரமாரி ரே பானா மேரே, பரமாரி ரே பானா மீரே, சத்குரு விரக லகாயகே, சத்குரு விரக லகாயகே, சத்குரு விரக லகாயகே, சத்குரு விரக லகாயகே, பரமாரி ரே பானா மேரே. குருநாதனை பார்க்காமல் என்னால இருக்க முடியலையே, என் கால்கள் நடக்க மாட்டேங்கிறது, என் கண்ணு தெரியலையே, யார் பேசின பேச்சும் கேட்க மாட்டேங்கிறது, என் குருநாதனை எப்போ பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன்னு கதறாளாம். ஏன்னா அவர் தான் இந்த கிரிதாரியை கொடுத்து அனுகிரகம் பண்ணினார், கிருஷ்ண பக்தியை உண்டாக்கினார். அவர் பாதுகையிலேருந்து கிடைச்ச அனுகிரகம் தான் மோரி லாகி லகன குரு பாடுறா. சத்குரு பாதுகை குஞ்சலம் என்மேல் அதிக தமிழில் பாடுறோம். அந்த குருவை பார்க்கணுங்கிற அந்த தாபம் வேணுமா. குருநாதனை திருப்பி எப்போ பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன், என்னால் அவர் பார்க்க முடியுமா அப்படிங்கிற அந்த உருக்கம் வேணுமா. அங்கே போய் குருநாதர் என்ன இப்படி வந்துட்டாள் வீட்டில் இருந்துன்னு கேட்டார். அவர்கிட்ட போய் என்ன சொல்றது, உங்களை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்ல முடியுமா? பெரியவாளை பார்க்கணும் போல இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லி நிறுத்திவிட்டு நமஸ்காரம் பண்ணார். ஆத்துக்கு தெரியுமா? தெரியாது. சரி வந்தது வந்துட்டார், 2 நாள் இரு அப்படின்னு சொல்லி மடத்துலேருந்து ஒரு ஆளை விட்டு சுப்பிரமணிய நாட்டில் போய் சொல்லிட்டு அந்த பிள்ளை ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மடத்தில் இருக்க வச்சு
இதுவரையில் தான் பெரியவா ராகணபதி அண்ணாட்ட சொல்லியிருக்கார். இந்த 2 நாளில் என்ன பேசினார், என்ன அனுகிரகம் பண்ணினாருங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஏன்னா இவர் பட்டத்துக்கு வரும்போது அந்த ஆச்சாரிய சுவாமிகள் திருமேனி விட்டுட போகிறார். பக்கத்தில் இருந்து சன்னியாசம் கொடுத்து கைட் பண்ணுறதுக்கு இருக்க போகிறது இல்லை. அதனால அந்த குருவுடைய அந்தர்முகமான ஒரு ஆக்ஞையினால இந்த குழந்தை கிளம்பி போயிடுது. குரு அனுகிரகத்தை வாங்கிட்டே வந்துடுத்து திருப்பியும். அப்புறம் இவ அண்ணாவுக்கு கொடுக்கறதா இருந்த பட்டம் அவருக்கும் கொடுக்கப்பட்டு அவரும் 7 நாளில் சித்தியாகி அடுத்ததாக இவருக்கு பட்டம் கொடுக்கப்பட்டதுங்கிறது பெரியவா சரித்திரத்தில் இருக்கு. அவர் 66வது பட்டம் பெரியவா, 67 இவருடைய பெரியம்மா பிள்ளையாகிய அண்ணா பூர்வாசிரமத்தை லக்ஷ்மிகாந்தன்கிறவர், மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இந்த 2 பெரியவா அதிர்ஷ்டம் தான் கலவையில் ஒன்றாவே இருக்கும். கலவை பெரியவான்னு சொல்லுவா பொதுவாக. அதுக்கு அடுத்ததாக பெரியம்மா பிள்ளைக்கு சன்னியாசம் கொடுத்துட்டா, பெரியம்மா துக்கத்தில் இருக்கா, பெரியம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு அம்மா போகணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு அம்மா கூட போன சுவாமிநாதனுக்கு தன்னையே ஆக்ஷன் அடுத்த பீடாதிபதியாக ஆக்க போகிறாங்கிறது தெரியாதுங்கிறப்ப அவரே சொல்கிறார். குமரகோட்டத்தில் மாத்தியானியம் பண்ணிட்டு இருக்கேன், பெரியவா ஆராதனைக்கு சாமான்கள் வாங்க வந்தவா என்னை தேடின்னு இருந்திருக்கா. அந்த வண்டிக்காரர் என்னை பார்த்துட்டு சாமிநாதா உன்னை தேடி இருந்தாப்பா எல்லாரும் போகிறான்னு சொல்லி, அங்கே அம்மா எல்லாம் அங்கே இருக்கா, நான் அம்மா கூட்டில அம்மா எல்லாம் வரபடி வரட்டும், நீ முதல்ல வான்னு இவரை கூட்டின்னு போய் வண்டியில் போகும்போதே நீ தான் அடுத்த சுவாமிகள்னு சொல்லிவிட்டாளாம். பெரியவா அது ரொம்ப அழகாக சொல்கிற சரித்திரத்தை சொல்லும்போது, என்னை பொறுத்தவரையில் பரமேஸ்வரன் அம்பாள் மகாவிஷ்ணு மாதிரி காமகோட்டி பெரியவாங்கிறது ஒரு தெய்வ ரூபமாக இருக்கிறவாங்கிறது தான் என் மனசில். என்ன போய் இப்படி உட்காந்து வைக்கிறேங்கிறாளே அப்படின்னு நான் பயந்து போயிட்டேன். சொல்கிறார், அவரே சொல்கிறார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சந்தோஷப்படுறதா அதிர்ச்சியார்தான்னு தெரியல. அங்கேருந்து போகிற மட்டுக்கும் கலவைக்கு போகிற மட்டுக்கும் ராமநாமா மட்டும் சொல்லிட்டு இருந்தேங்கிற பெரியவா. ஏன்னா ஆற்றுல சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் ராமநாமா சொல்லு, அதுதான் சொல்லிட்டு இருந்தேங்கிறார். பிற்பாடு அவர் சுவாமிகளை ஆயிட்டார். அக்காவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த மகாலட்சுமி அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றா போல ஆயிடுது. அப்பவும் இந்த 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 இடத்துல நாம உட்கார முடியுமாங்கிற எண்ணம் எனக்கு வந்த பொழுது, பகவத்பாதாள் எங்கே, என்னுடைய குருநாதாள் எங்கே, எனக்கு பூர்வாசிரம அண்ணாவான முந்தின பீடாதிபதி எங்கே, நான் எங்கேன்னு நினச்சுட்டேன். ஆனால் என்னை உட்காந்து வச்சுட்டாளே, இப்போ அதுக்கு நான் தயாராகணுமே, எப்படி தயார் பண்ணுறதுன்னா, இந்த ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரங்கிற அந்த நாமா இருக்க, அந்த நாமா என்ன அப்படி ஆக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. அந்த நாமா தான் இத்தனையும் பண்ணித்துன்னு பெரியவா முடிக்கிறார் தன் சரித்திரத்தை. அதே மாதிரி மங்களாவரின்னு கர்நாடகாவில் தார்வார் கிட்டக்க வேங்கோப கணபாடி சக்குபாய்ங்கிறவாளுக்கு கிடைச்ச குழந்தையாக தான் நம்ம சுவாமியோட சரித்திரம் சொல்றது. மங்களாபுரி சம்பூதம் மானவாதீத மங்களம் வேங்கோப சக்குஜாஜ்வல்யம் ஜோதிம் வந்தே ஜகத்குரும் பால்யாத் பிரபோத போதேந்திரம் சிவரத்னகிரிசுதம் ஞானானந்தகிரிஸ்ரேஷ்டம் ஞானிம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு அவளுக்கு குக்கே சுப்பிரமணியாவை தரிசனம் பண்ணிட்டு வர்ற போது தைக்கிருத்திகை அன்னைக்கு காட்டில் கிடைச்ச குழந்தையாக தான் அவர் சரித்திரம் சொல்றது. இப்போ ஒரு குழந்தைய சுப்பிரமணியம்னே திருநாமம் சூட்டி அதில் ஒரு அழகு பாருங்க. அவரோட பூர்வாசிரம நாம சுவாமிநாதன், இவரோட பூர்வாசிரம நாம சுப்பிரமணியம். ரெண்டுமே முருகப்பெருமானோட சொரூபந்தான். முருகப்பெருமானோட அவதார நட்சத்திரம்ங்கிறது விசாகம், வைகாசி விசாகம் தான் சுவாமி அவதாரம் பண்ணது. வைகாசி அனுஷம் பெரியவா, முருகப்பெருமான் வைகாசி விசாகம், வைகாசி அனுஷம் மகாபிரிவா அவதார தினம், தைக்கிருத்திக சுவாமியோடைய அவதார தினமாக கொண்டாடுறோம். இப்போ முருகப்பெருமானோட சுரூபமாகவே தான் எல்லா ஞானிகளையும் சொல்றதுன்னே பெரியவா சொல்றா. ரமண பகவானே ஒருத்தர் கேட்டார், நீங்க முருகப்பெருமானோட அவதாரம்னு சொல்றாளேன்னா ரமண பகவான் சொன்னார், எந்த ஒரு பரபிரம்ம ஜோதியிலேருந்து அவதாரங்கள் உண்டாடுறதோ ஞானி அதுவேனர். அவ்வளவுதான். அந்த சோர்ஸ், பேசிக் சோர்ஸ் இருக்கும் இல்லையோ, அதுதான் ஞானி. அப்போ எந்த அவதாரமும் சொல்லலாம், ஞான சம்பந்தனையும் முருகன் அவதாரமாக தானே சொல்றது. அப்படி கிடைச்ச அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா
நம்ம வைதீக சம்ஸ்காரத்தின்படி வளர்த்து, தாயார் தகப்பனார் பேரே பார்த்தா வேங்கோப கணபாட்டின்னு வைதீக தர்மம், தாயார் பே சகுபாயின்னு பக்தி. அதனால இவ ரெண்டு பேருமே வைதீக தர்மம் பாகவத தர்மத்துக்கு பிரதிநிதியா இருந்திருக்கா. அந்த குழந்தை அப்படியே தான் வளர்த்துருக்கா. அதுக்கு கர்மாவுக்கு உண்டான வயசு வர்றதுக்குள்ள பக்தியை செலுத்திடணும். விவரம் தெரிகிற நாள்லேருந்து பக்தியை செலுத்தி வளர்க்கணும். அப்படிதான் வளர்த்துருக்கா. 7 வயசுல பூனல் போட்டுட்டா, பாடசாலையில் சேர்த்தா. பாடசாலையில் குழந்தை ஸ்ரத்தையோட வேதம் படிக்கிறது இல்லைன்னு வாத்தியாருக்கு வருத்தம். ஏன்னா பாடம் ஆரம்பிச்சு ஸ்ரீ குருபியோ நமகா ஹரியோம்னு கண்ண முடியும் தியானத்துக்கு போயிடும். மற்ற குழந்தைங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறது இது மட்டும் இப்படி டே சுப்பிரமணியம் என்ன நான் என்ன சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும். பாடம் நடக்கும்போது அப்படியே தியானத்தில் இருக்கும். பெரியவா பட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வேத அத்தியனமே. பெரியவா சரித்திரத்தில் கான்வென்ட்டில் படித்த குழந்தை கொடுக்கப்படாதுன்னு மடத்து பண்டிதாலாம் சொன்னால் குருநாதருக்கு தெரியும் இதுதான் வரப்போகிறது, வேதத்தையே இதான் உத்தாரணம் பண்ண போகிறது, வேத ரட்சணம் பண்ண போகிறதுன்னு தெரியும், கொடுத்துட்டார். அப்புறம் தான் அவருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தா. மகேந்திர மங்கலத்தில் வச்சு வாத்தியார்கள்லாம் பாடம் சொல்லி கொடுப்பா, இவர் படிப்பார். நம்ம சுவாமியாட்ட கண்ண முடின்னு உட்காந்துருக்க மாட்டார். ஆனால் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்காப்புல இருக்கும். அது அவளுக்கு சொல்லவும் முடியல. சின்ன பையன், 13 வயசு பையன், கான்வென்ட்டில் படித்த பையன், ஏதோ பெரியவா சொன்னால் சன்னியாசம் கொடுத்துட்டா. நம்மளும் மற்ற பசங்களை மாதிரி காதை திருக்கி தலையெல்லாம் குட்ட முடியாது, நம்ம குட்டிக்க வேண்டிதான். இவா நமஸ்காரம் மட்டும்தான் பாடமே ஆரம்பிக்கணும். சுவாமிகளே வரையலா அப்படிங்கணும். நடுவில் எங்கெங்க பட்சி பறந்ததுன்னா அப்படி பார்த்துட்டு இருப்பார், நதி ஓடினா பார்த்துட்டு இருப்பார். அவளுக்கு ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் சிரமமாக எடுத்து மனசுக்கு. காமகோட்டி பெரியவா நம்ம சொல்லித்தராமல் இருக்கக்கூடாது, அவருக்கு சரியாக கவனிக்கிறாரான்னு தெரியல, சரியா நான் சொன்ன திருப்பி சொல்லு அப்படி கேட்க முடியாது. அப்படின்னால அவ ஏதோ எங்களால் முடிஞ்சது சொல்லி கொடுத்துருவோம், பெரியவா உத்தரவு பண்ணணும், பிரசாதம் கொடுத்து அனுக்கிறோம்னா கிளம்புறோன்ட்டா. பெரியவா சரி இப்படி இது முறை இல்லையே, வித்தியார்த்தி ஒழுங்காக படித்தானான்னு பரீட்சை பண்ணி பார்க்க வேண்டாமா, நான் யாரை பரீட்சை பண்ணுறதுன்னா. அவள் இவர் கவனிக்கலன்னு நினச்சதெல்லாம் அவர் சொல்கிறார். அப்போ தான் அவளுக்கு என்ன புரிஞ்சுது, இது கவனிக்காத பிள்ளை இல்லை, நம்மளை கவனிக்க வைக்கிற பிள்ளை, நமக்கு சொல்லித்தரத்துக்கான ஒரு குரு தத்துவமே இப்படி வந்திருக்குன்னு புரிஞ்சுட்டாளாம். அந்த விஷயமும் 2 பேருக்கும் வாத்தியார்களை பிரமிக்க வைக்கிற சமயமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சுவாமி தாத்தாவோட குரு, நீ படிப்பில் ஸ்ரத்தை இல்லாமல் இருக்க, நீ கிளம்பி போன்னு விரட்ட, நீ பிள்ளையார் கோயிலில் போய் உட்காருன்னு சொல்ல, பிள்ளையார் கோயிலில் போய் பிள்ளையாராக உட்காந்துருந்தவர் அவன் அண்ணா சத்தம் போட்டு வீட்டை விட்டு கிளம்பினார்னு சரித்திரம். அங்கே ஒரு ஜோதி அவரை வழிகாட்டி பண்டரிபுரத்துக்கு அழைச்சிட்டு போச்சு. பண்டரிபுரத்துக்கு போய் ஜோதிக்கெல்லாம் ஜோதியான பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணி, பாண்டுரங்கன் கிருபையால் ஜோதிர்மடத்து சங்கராச்சாரிய சுவாமிகளான சிவரத்னகிரி சுவாமிகளை தரிசனம் பண்ணி, அவர் மூலமாக அனுக்கிரகம் கிடைச்சி ஞானானந்தகிரி அப்படிங்கிற ஒரு சன்னியாசியாக யதீஸ்வரலாக ஆகி பரிவிராஜக சன்னியாசியாக குரு சுஸ்ரூஷ பண்ணி வேதாந்தம் தெரிஞ்சுண்டு எல்லா இடமும் சஞ்சாரம் பண்ணி கடுமையான தபஸெல்லாம் இருந்து அப்புறம் தபோவனத்துக்கு வந்தார். அவருடைய திருமேனி விடுறதுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சித்தலிங்கமன தபோவனத்துக்கு வந்தார். அவர்கிட்ட சன்னியாசம் வாங்கின்ற சன்னியாசிகளுக்கு சாதனை பண்ணுறதுக்கு ஏற்காடுங்கிற இடத்துல ஞானானந்த பிரணவ நிலையம்னு ஒன்று உண்டாக்கினார் சுவாமி. அந்த நிலம் வாங்கிட்டார்னு தெரிஞ்சு ஒருத்தர் பார்த்தார், சுவாமி இந்த இடம் வேண்டாமே, இந்த போட் கிளப்புக்கு பக்கத்தில் இருக்குது, ஜனசந்தடி இருக்கும் ஏற்காடில், கொஞ்சம் ஏகாந்தமாக இன்டீரியராக எனக்கு இடம் இருக்கு, அந்த இடத்த நான் சுவாமிக்கு தரேன், சுவாமிக்கு தபஸ் பண்ணுறதுக்கு ஏகாந்தமான இடம் கிடைக்கும்னாரா. சுவாமி சிரிச்சுண்டு, ஏகாந்தமாக தபஸ் பண்ண காலம் முடிஞ்சு போயிடுத்து, சம்பாதிச்சதை கொடுக்கறதுக்கு விருப்பம், கூட்டம் தான் வேணும்னாரா சுவாமி. கல்கண்டை தூக்கி வெளியில் வச்சுட்டா எறும்பு தானே மொக்கிறது. அப்படி எல்லாத்தையும் ஜனங்கள்கிட்ட கலந்து பழகினா 2 பேரும் சாமானிய ஜனங்களுக்கு புரிகிறாப்புல உயர்ந்த தத்துவங்களை சொன்னா. இந்த தெர்மாக்கோல்னு சொல்லுவா தெரியுமா, நெட்டி மாலைன்னு சொல்லுவா. தெர்மாக்கோல்ல ஒருத்தர் மாலை மாதிரி பண்ணி பெரியவாளை கொடுத்தா. அதில் ரோஜா இருக்கு, மரு தவனம் எல்லாம் இருக்கு, சம்பகம் புஷ்பம் இருக்கு, வெவ்வேறு கலர் வெவ்வேறு டிசைன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. வாசனை ஒன்று தான் இல்லை, பாக்கி எல்லாம் இருக்கு. பெரியவாட்டை கொண்டு சமர்ப்பணம் பண்ண அவளுக்கு தெரிஞ்ச கலைகளை குருநாதாள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறது ஒரு வழக்கம். அப்படி கொடுக்குறா. அங்கே நிற்கிற ஒரு பக்தரை பார்த்து பெரியவா கேட்டார்,
இது என்ன பூ அப்படின்னார். இது ரோஜா. இது என்ன பூ? இது சம்பங்கி. அது என்ன பூ? அது தவனம். அப்படி சொல்லிகிட்டே வர. வாஸ்தவத்தில் இதெல்லாம் என்ன? நெட்டி அப்படின்னார் அவர். இதுதாண்டா அத்வைத்தம்னார் பெரியவா. இவ்வளவுதான் அத்வைத்தம். இந்த வெவ்வேறையா தெரியறது பத்தியா, அது தோற்றம் மாத்திரமே, வெறும் அப்பியரன்ஸ் தான். வாஸ்தவத்தை நெட்டி மாலைங்கிறது ஒண்ணுதானே நிஜம். திருமூலரோட திருமந்திரம் பெரியவா அடிக்கடி சொல்லுவா, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்னு. பிரபஞ்சமா பார்த்தா பிரபஞ்சம் அவ்வளவும் பகவானோட வெளிப்பாடாகவே பார்த்துட்டா அதுதான் ஞானம். அது அத்தனையும் பகவானோட வெளிப்பாடா எப்படி பார்க்கறதுங்கிறதையும் அவளே பண்ணி காட்டுறா. ஒரு ஒரு ஸ்வரூபத்திலையும் பகவான் தான் இருக்கான்ங்கிறத அனுபவிக்கிறதுக்கு ஒரே ஒரு கண்ணாடி தான் இருக்கு, ஸ்பெக்ஸ். என்ன தெரியுமா? பிரேம. அன்பு ஒண்ணுத்தினால எல்லாத்தையும் ஈஸ்வர ஸ்வரூபமா பார்க்கலாம். அந்த அன்புங்கிறதுக்கு தடையா இருக்கிறது என்ன? ஆணவம்ங்கிற அகங்காரம். நம்ம சுவாமி சொல்வார் இதே மாதிரியே, சாமிக்கும் ஆசாமிக்கும் ஒரு எழுத்து வித்தியாசம். ஆ அப்படிங்கிறது ஆணவம், ஆணவம் போனா ஆசாமி சாமி ஆயிடும்பர். அவ்வளவுதான். அந்த பிரேம தான் ரெண்டு பேரும். அவர் மைத்திரியும் பஜத்தைன்னு பாட்டாக எழுதினார். இவர் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும்னு தபோவனத்தை சொல்லி கொடுத்தார் சுவாமி. பெரியவா இது ஒரு இடத்துல கேம்பில் இருக்கா. அங்கே இருக்கிற ஒரு பெரிய நாவல் மரத்தில் பெருசு பெருசாக நாகப்பழம் இருக்கு. நடமாட்டம் இல்லையான்னு தெரிஞ்சுன்னு யாரோ ஒரு பையன் கல் விட்டு அடிக்கிறான் அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு. பெரியவா அதை பார்த்துட்டார். கைங்கரி மணின்னு இருக்கிற பக்தர் அப்படி கூப்பிட்டார், இந்த பையன் நாகப்பழம் அடிக்கிறான் பாரு, அவனை கூப்பிடுனார். இங்கேருந்து போயிட்டு, டேய் என்னடா கல் எடுத்து அடிக்கிற மரத்தை வாங்க, சாமி கூப்பிடுறாரு. அது தெரியாம மாட்டேன் சாமி, நான் வரல ஒன்றும் வா, என்ன அடிக்காதீங்க, அடிக்கலாம் மாட்டேன் வா. பெரியபாட்டு கூட்டினுமானா, அவன் தெரியாமல் பண்ணிட்டான் சாமிங்கிறான். இரு இரு இரு, உனக்கு நாகப்பழம் பிடிக்குமா? பிடிக்கும். இந்த பெங்களூர்லேருந்து நிறைய பழமெல்லாம் வந்திருக்கு பாரு, அந்த டப்பா எடுத்துட்டு வா. அந்த நாகப்பழத்தை பொழுது எவ்வளோ பெருசாக இருக்குது பத்தியா? ஆமாம் பெருசாக இருக்குது சாமி. இந்த மாதிரி பார்த்துருக்கியா நீ? பார்த்ததில்ல சாமி. இந்தா இதில் பாதி பழத்தை நீ எடுத்துக்கோ, பாதி டப்பாவை நீ எடுத்துக்கோ, பாக்கி சாமி கொடுக்கலாம். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் போனதுக்கப்புறம் பெரியவா சொன்னா, அன்னைக்கு அவ்வ பாட்டிக்கிட்ட சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டான். இன்னைக்கு இந்த தாத்தாட்ட வந்து பழம் வாங்கிட்டு போறான். எவனோ தெருவில் போற பையனுக்கு பழம் கொடுத்துட்டான்னு அதோட இன்சிடென்ட் முடிஞ்சு போச்சு. அது ஒரு இரக்கம் தானே. அதை தாண்டி அந்த பையனை சுப்பிரமணிய சுவாமியா பார்க்கறது, இது அந்த பிரேமையுடைய உன்னதம். இதுதான் அவள்லாம் நமக்கு காட்டி கொடுத்த மார்க்கம். அவளோட அத்வைத ஞானமோ, அவளோட பக்தியோ, அவளுடைய வைராக்கியமோ, அவள் அனுஷ்டானங்களாம் நம்மளால் கல்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த பிரேமையை கற்றுக்கணுங்கிறது தான் அவள் நமக்கு சொல்லி கொடுத்தா. ஒரு சித்ராபுரணமிக்கு கூட்டமான கூட்டம் தபோவனத்தில் அன்னப்பிரசாதம் கொடுக்குற இடத்துல மன்றது. அந்த கூட்டத்துக்குள்ளே யாரோ ஒரு கிராமத்து பையன் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு கூட்டத்தில் மாட்டினுட்டான். அவனுக்கு சாப்பாடே வேணாம், தப்பிச்சு போனால் பொருள் இருக்கு, சஃபகேட் ஆகிடுது, மூச்சு திணறது. அவன் உள்ள மாட்டிட்டு நசுங்கிறான்ங்கிறதோட யாருக்கும் தெரியல, ஸ்டாம்பீடு மாதிரி இருக்கு. திடீர்னு சுவாமி வேகமாக அங்கே வர்றார். சுவாமி வந்தவொடனே எல்லாரும் நகந்தா, மயங்கி விடுற மாதிரி இருந்த பையனை அப்படியே தூக்கின்னு வெளியில் வந்தார். அவனை ஒரு இடத்துல உட்காந்து வச்சு குடிக்க தூத்தம் கொடுத்து அவரே ஆசுவாசப்படுத்தி விசிறி விடுறார். இலையை போடுறார். உடனே ஓடி வந்து அவள்லாம் நாங்கள் பரமாறுறோம் சுவாமி அப்படிங்கிறா. அவன் சாப்பிட்றத நின்று பார்த்துட்டு விசிறிண்டு பரபிரம்மம் அப்படின்னாரா சுவாமி. இதுதான் ஒரு ஞானியோட பார்வை. நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கறது கூட கர்த்திருவ பாவனையோட, ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டேன் பாரு, ஒரு இல்லாதவனுக்கு கொடுத்தேன் பாரு, நமக்கு வந்துடுறது பாருங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு, இந்த டூயர்ஷிப் வந்துடுறது. அவன் என்ன பண்ணுறா, ஒருத்தருக்கு கொடுத்துட்டு பகவான் வந்து வாங்கினான்ங்கிற ஒரு பாவனையை நமக்கு சொல்லி கொடுக்குறா இல்லையா? எவ்வளோ உயர்ந்த தத்துவம் அது. அப்படி ரெண்டு பேருமே பிரேமையே வடிவமாக இருந்திருக்கா. யார் வேணா வாட்ட போகலாம், யார் வேணா வாழை பார்க்கலாம், பேசலாம், எந்த விதமான விதிகளும் இல்லை. சம்பிரதாயங்களை எவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாலோ அந்த அளவுக்கு பிரேமையை ஃபாலோ பண்ணினான். ஒரு முஸ்லீம் ஒருத்தர் பெரியவாட்ட வரார். பெரியவா, நான் தையல்காரன், சட்டை கோட்டெல்லாம் நல்லா தைப்பேன், சாமிக்கு ஒரு சட்டையோ கோட்டோ தைச்சு கொடுக்கணும் ஆசையா இருக்கு. சட்டையோ போடாத அவருக்கு தெரியாது பாவா. சாமி அளவு கொடுத்தீங்கன்னா
சட்டைன்னா நாளைக்கே கொடுத்துருவேன், கோட்டுன்னா 3 நாள் ஆகும் அப்படின்னு பேசினே பாரு. பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் சிரிக்கிறா. பெரியவா அப்படியே மந்தகாசம் அவர் சொல்கிறத பூரா கேட்டுட்டு இடம் மறித்து பேசி அவளெல்லாம் வருத்தப்படுத்த வைக்க மாட்டான். ஒரு ஜீவனோட மனசு புண்படக்கூடாது. அதான் பிரதம தர்மம் இல்லையா? அஹிம்சா தர்மம்னா நான் வெஜிடேரியன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, யாருடைய மைண்டும் ஹர்ட் ஆகிடக்கூடாது. பெரியவா சொல்கிறா, ரொம்ப சந்தோஷம், நான் இந்த காவி கலரை காட்டி இந்த துணி தான் உடுத்துவேன், அது ஒரே துணி, கிழிக்கிறது தைக்கிறதுலாம் கிடையாது. நீ ஆசைப்படுற ஒன்று பண்ணு, மடத்துக்கு யானை இருக்குது பற்றியா, பெரிய யானை, அந்த யானைக்கு மேலே போடுறதுக்கு ஒரு துணி தைச்சி கொடு, நிறைய பூ வேலையெல்லாம் பண்ணி உன் ஆசைக்கு விதவிதமான கலரில் நீ பண்ணி கொடு. சாமியோட யானை அவன் ஆசையாக பண்ணி ஒரு 4-5 நாளில் கொண்டு கொடுக்குறான். பெரியவா சந்தோஷப்பட்டார். கையால் தொட்டு பார்த்து அனுகிரகம் பண்ணி அவனுக்கு மடத்துலேருந்து வேணுங்கிறதெல்லாம் மரியாதையெல்லாம் பண்ண சொல்லி கொடுத்தா. அவனுக்கும் பெரியவாளுக்கே கொடுத்த ஒரு சந்தோஷம். என்னடா நீ இதில் கொண்டுட்டியன்னு கேட்க மாட்டான். யார் மைண்டும் ஹர்ட் ஆகிடக்கூடாது. ஒரு காய்கறி மண்டிக்காரர் மடத்துக்கு காய்கறி கொடுக்கணும் ஆசைப்பட்டார். மடத்துக்கு என்னென்ன காய்கறி கொடுக்கணுங்கிற விவஸ்தை அவருக்கு தெரியல. பாவம் மூட்டை மூட்டையாக கொடுத்ததுல வெங்காயம் மூட்டை வந்துடுத்து. மடத்து பக்தாள் பதறா, டேய் அது முதல்ல இடறா, அது மடி தப்பு சாமான், அது இங்கே வரப்படாது. ஏன் நல்ல வெங்காய சாமி அப்படிங்கிறான். அதுக்கு மேலே ஒஸ்தி சரக்குங்கிறான். வா சத்தம் போடுறத பெரியவா பார்த்துட்டா. ஏன் அவனை சத்தம் போடுறாள்? வெங்காயம் கொண்டுட்டான் பெரியவா. அவனுக்கு தெரியுமா இது எடுத்துன்னு போன்னு சொல்கிறது 1 நிமிஷம் ஆகும். ஏண்டா கொண்டு சத்தம் போடுறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். பெரியவா சொல்கிறா, நீ ஆசையாக கொண்டுருக்க இரு. இந்த மடத்தில் தொண்டூழியம் பண்ணுறவா இருக்காள், அவளெல்லாம் கூப்பிட்டார். அவர் வெங்காயம் கொண்டு வந்துருக்கார் மடத்துக்கு, நீங்கள்லாம் சாப்பிட வேணும் இல்லையா, எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை கூட்டுவார். அவள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பற்றியா, அவ்வளோ புண்ணியமும் உனக்கு தான், க்ஷேமமாக இரு. என்ன அழகு! அவளை வச்சு பூஜை பண்ணுறது வெறுசு இல்லை. இதை நம்ம கற்றுக்க முடியுமா? ஹட் பண்ணுற அளவுக்கு தப்பு பண்ணுறவாளையும் ஹட் பண்ணாமல் தடவி கொடுத்து அவளுக்கு அனுகிரகம் பண்ண முடியுமா? அதுதான் அவளோட பரம கருணை. அவள் தீர்க்க முடியாத வியாதிகள்லாம் தீர்த்துருக்கா. குழந்தை பாக்கியம் இல்லாதவாள் குழந்தை கிடச்சிருக்கு, கல்யாணம் ஆகாதவாள் கல்யாணம் ஆகிருக்கு, வேலை இல்லாதவாள் வேலை கிடச்சிருக்கு. இதெல்லாம் நிறையா so many instances. குருஜி முரளிதர சுவாமி கிட்ட சொல்லுவார், அவளுடைய மெசேஜ் அவள் பக்தாளுக்கு பண்ணின விசேஷமான குண அனுகிரகங்கள் இதை சொல்லுவோம். மிராக்கிள்ஸ் நம்ம நினைக்கிறது, அவளுக்கு அது மிராக்கிளே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் அப்படி நடந்துடும். சங்கல்பிச்சா அந்த நடக்காத காரியம் நடந்துடும். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். அவள் எத்தனை பேர் மனசை எப்படி ஆகர்ஷணம் பண்ணினா. தபோவனத்தில் சுவாமி வர்றதுக்கு முன்னாடி அந்த இடம் ஒரு பாம்பு புத்தலாம் இருந்து புதறலாம் இருந்து திருடாலாம் இருந்த இடமாக, துர்தேவதைகள் இருக்குன்னு நம்பப்படுற இடமா இருந்த இடம். அந்த இடம் தான் சுவாமிக்கு கேட்டு வாங்கிட்டார் சுவாமி அந்த இடத்த. சுவாமி அடிக்கடி சொல்கிற வார்த்தை, இது செல்லாத காசை சிவனுக்கு போட்டுருவோமேம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவனுக்கு பிரயோஜனம் இல்லாத கொடுக்குறதுன்னு அர்த்தம் இல்லை. நீ எவ்வளோ மோசமானதை கொடுத்தாலும் அதை ஒஸ்தி ஆக்கிடுவார் பரமேஸ்வரன். எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்கிறது தான் அவர் எடுத்துக்கிறார். எலும்புக்கூடு மாலையா நீங்களாம் போட்டுக்க மாட்டேன், நான் போட்டுக்கிறேன். எருக்க மாலையா நான் போட்டுக்கிறேன். விஷமா நீங்களாம் காப்பி குடிக்கும், நான் விஷத்தை குடிக்கிறேன். எல்லாம் அப்படி பரமேஸ்வரனோட சொரூபமே தியாகம் தானே சிவபெருமானே. அதனால சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணினா எதுவும் சரியாயிடும்பார் சுவாமி. அந்த இடத்துல சுவாமி குடிசை போட்டுன்னு உட்காந்து, சுவாமி வந்ததுனால பக்தாள் கூட்டம் நம்ம பழப்பு கெட்டு போயிடுமே நினைச்ச திருடாள் சுவாமியை விரட்ட முயற்சி பண்ணி சுவாமி போக மாட்டேங்கிறான்னு சுவாமியை கொளுத்தவே பார்த்தா. மண்ணெண்ணெயை விட்டு கொளுத்தினா அந்த குடிசையை. மண்ணெண்ணெயில் நெருப்பு வச்சா எரியணும்னு ஒரு தர்மம் இருக்கும் இல்லையா, அதுக்கு சத்த நேரம் எரிஞ்சிடும், அணைஞ்சு கொடுத்து குடிசை எரியல. சாமி வெளியில் வந்துட்டார். இவெல்லாம் பார்த்தா என்ன பலே சாமியாராக இருக்காரு இவர் அப்படின்னு ஒளிஞ்சுன்னு இருக்கா. சாமி ஒளிஞ்சுன்னு இருக்கிறவன வெளில வாங்கன்னு கூப்பிட்டார். சவிச்சிரு போகிறாரு. சாமி எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றுமில்லை, இந்த இடத்துலேருந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் இங்கே திருட்டு பணமெல்லாம் பிரிக்கிற இடம், எங்களுக்கு பக்தாலாம் வந்தால் பழப்பு கட்டு போய்டும்னா. திருடுறது தப்பு இல்லையோ அப்படின்னார் சுவாமி. தப்பு தான் சாமி, எங்களுக்கு வேறு பழுப்பு தெரியாது, எப்போவோ திருடினோம், எங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டா, யார் தப்பு பண்ணினாலும் எங்களை கூட்டின்னு போயிட்டு உள்ளே வச்சுட்றான், எங்களுக்கு யாரும் வேலை தர மாட்டேங்கிறேன், எங்களுக்கு குடும்பம் இருக்கே, என்ன பண்ணுறது? பழப்பு கொடுத்தா இந்த பழப்பை விட்டுடலாமா? சரி சுவாமி, இந்த இடம் பூரா சாமிக்கு கொடுத்துருக்கா, அதெல்லாம் விளை நிலம், நல்ல விளைச்சல் வரும், இந்த இடத்துல விவசாயம் பண்ணிப்போம், வர்றதை நம்ம குடும்பத்துக்கு எடுத்துட்டு மிச்சம் இருந்தால் சாமிக்கு கொடுப்போம் இல்லையா?
கொலை பண்ணின வந்தவாளுக்கும் கருணை தான். எந்த நேரத்திலும் யாராலையும் துவேஷிக்கவே முடியாதபடிக்கு அந்த சாந்த ஸ்வரூபம் தான் அவளுடைய வடிவமே. அப்படிதான் இருந்திருக்க. மாயவரத்துலேருந்து பெரியவா வரா, பல்லக்கில் வந்துட்டு இருந்த காலம். இந்த 40-50களெல்லாம் தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னு அந்த காலத்து மனுஷாளுக்கெல்லாம் தெரியும். பல்லக்கில் அவங்க வருவாங்களாமா, நம்ம ஆளுங்கள்லாம் தூக்கணுமாமா. அந்த ஆளை இன்னைக்கு இறக்கிட்டு மறுகாரியம் பார்க்குறேன், ஆறுத பார்ப்போன்னு ஒரு கூட்டம் நிற்கிறது கழிகம்போட. பெரியவாளை இறக்கி தான் ஆகணும்னு. தூரத்தில் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே மேனா தூக்கின்னு வரவெல்லாம் யோஜனை பண்ணுறா. பெரியவாளுக்கு இந்த கருப்பு பூனை வெள்ளை பூனை எல்லாம் கிடையாது. இல்லை, நம்மளை மாதிரி மனுஷன் சாதுக்கள் பாவம் பெரியவாளை தொட்டு கைங்கரியம். அந்த பாக்கியசாலிகள்லாம் ஆழ்வார்கள் நாயன்மார்களுக்கு சமமானவா வாழலாம். பெரியவாளுக்கு இருந்த வைராக்கியம் பூரா அவர் கூட இருந்தவாளுக்கு இருந்திருக்குன்னு அவள் சரித்திரம் சொல்கிறது. ஒரு நாளை போல் காட்டிலையும் மேட்டிலையும் அலைஞ்சு தெரிஞ்சு எங்கேயோ கிடைக்கிற இடத்துல படுத்துட்டு தூக்கம் இல்லாமல் தவிச்சு ஒருவேளை ஆகாரத்துக்கும் வழி இல்லாமல் அந்த பெரியவாளை விடமாட்டேன்னு கைங்கரி பண்ணினவா. ஒத்தொத்தரும் அப்பேற்பட்ட பக்தாளை வாழலாம். அவள்லாம் பார்த்துட்டோம், தூரத்துலேருந்து இவாளை பார்த்துட்டோம். என்ன பண்ண முடியும்? போலாம்ங்கிறார் பெரியவா. இந்த மேனா கிட்ட வந்த உடனே இந்த திரைச்சீலியை நகர்த்தி அவள் அப்படி பார்த்தார். குளிர குளிர கருணையோடு ஒரு கட்டாட்சம். அவ்வளோ பேர் கழியை கீழே போட்டான். சாமி விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டா. அப்பா வழி விடுங்கப்பா சாமிக்கு, நான் முடிஞ்சு போச்சு. காஞ்சிபுரத்தில் பிரபலமான அரசியல் தலைவருடைய ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. தெரு அடைச்சு அப்படி ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. எல்லாம் நம்ம சனாதன தர்மத்தை பற்றி, பிரம்மண்யத்தை பற்றி, பெரியவாளை பற்றியெல்லாம் கண்ணாப்பினான்னு தூஷணை பண்ணி பேசின்னு இருக்கா. வெறி பிடிச்ச கூட்டமாக தெரிகிறது. அன்னைக்கு பார்த்து அந்த தெரு வழியாக போகிறேன்னு இவர் பிடிவாதம் பிடிக்கிறார். நம்ம வேறு வழியாக போகலாம் பெரியவா, அங்கே கூட்டம் நடக்கிறது என்ன, அவள் நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட போகிறேன்னு இவா பயப்படுறா. பெரியவா பதில் என்ன தெரியுமோ, அவளுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் நான் ஒரு ஓரமாக போய்டுறேங்கிறார். அவர் உள்ள நுழைஞ்ச உடனே மீட்டிங்கில் பேசிட்டு இருந்தார். அவ்வளோ நேரம் திட்டின்னு இருந்தார. சாமி வராங்க வழி விடுங்கன்னாராம். இதுதான் மைத்திரி பட்சத்தை. எதிராளி மனசுல இருக்கிற விரோதத்தையும் ஒழிக்க முடியணும். எதிராளி மனசுலையும் சாந்தம் உண்டாகணும். அப்படி பிரேம மயமாக இருக்கணும். அத்தனையும் ஈஸ்வர சுரூபமா, பகவத் சுரூபமா பார்க்கணும். அத்தனை பேருடையும் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையும் அன்பு மயமா இருக்கணும். 2 பேரும் அப்படி இருந்து காட்டினவா. மத்தியான நேரம் ஒருத்தர் தபோவன் வந்துட்டார். சாமி இருக்காரா அப்படின்னு கேட்டார். கத்தாதையா, சாமி உள்ள ஓய்வில் இருக்கார், சாயந்தரமா தரிசனம் பண்ணார். சாமிக்கெல்லாம் என்னைய ஓய்வு வேண்டி கிடக்கு, பக்தாள் வந்தால் பார்க்கணும், என்ன அவர் என்ன பண்ணார் உள்ள அப்படின்னு கத்துறான். எப்படிலாம் சத்தம் போடப்படாதியா, முரட்டுத்தனமாக பேசுகிறான். கதவை திறந்து சாமி வெளியில் வந்தார். சிரிச்சுண்டு வந்தார். உடனே இடுப்பில் துண்டை கட்டி சாமி அப்படின்னா. சாமி சாமியை பார்க்கணுமா? ஆமாம் சாமி, பார்த்துக்கலாம். இது சாமியோட தலை, சாமியோட கண், சாமியோட மூக்கு, சாமியோட வாய், சாமியோட தொப்பை, சாமியோட முதுகு, கை காலெல்லாம் காட்டினார். பார்த்தாச்சா? சாமி நம்மளை பார்த்துதான் தெரியுமோ? நம்ம சாமியை பார்க்கறது முக்கியம் இல்லை, சாமி நம்மளை பார்க்குறாப்பல நடந்துப்போம், அதுதான் முக்கியம்னுட்டார் சாமி. உடனே அவளுக்கும் பிரசாதம் கொடுத்து அவளுக்கு ஹிதோபதேசம் பண்ணி அவள் வருத்தமே படாத அளவுக்கு அவளை கூலாக்கி அனுப்பிச்சிருவாள் சர்வசகஜமாக. சென்னையில் ஞானானந்த மண்டலின்னு இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. எத்தனையோ வருஷமாக பஜனை பண்ணிட்டு இருக்கா. அந்த காலத்தில் பூர்வாசிரம நாமாஜி தண்டபாணி பாகவதர், பூர்வாசிரம ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் குருஜி, அப்புறம் பூர்வாசிரம துகாராம் ராமூர்த்தி சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருந்தார். இவா தான் 3 பேரும் வடபழனியில் இருக்கிற பாண்டுரங்கன் கோவிலில் இதை ஆரம்பித்தா. அதுக்கு முன்னாடி பஜனை ஆரம்பித்து பண்ணிட்டு இருந்தவர் நாட்டு அண்ணாஜிராவ் பாகவதர். இந்த ஞானானந்த மண்டலியில் 70s வாக்கில் உப்புலி ஸ்ரீனிவாசையங்கான்னு ஒரு ரயில்வே எம்ப்ளாயி ஒரு மண்டலி பிரசிடெண்ட்டாக இருந்தார். பஜனை சம்பிரதாயத்தில் இருக்கிறதுனால சம்பிரதாய பேதம் இல்லாமல் எல்லா மகான்களையும் கும்பிடவா, எல்லா பாட்டும் பாடக்கூடியவா. அவரும் அவரோட ரயில்வே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாஸ் போட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு சத்தாராவில் பெரியவா இருந்த நேரம்.
இப்போ நம்மளாம் காசு செலவு பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு போகிறவான்னா அந்த காசுக்கு ஏற்றாப்புல பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ பாஸில் போகிறவா தானே, அதனால் கனெக்டடாக அப்படியே இங்கே போகலாம் அங்கே போகலாம் அங்கே இங்கே போகலாம் அங்கே இங்கே போகலாம். சுவாமி தபோவனத்தில் சொல்லுவார், இந்த திருவண்ணாமலை கோவில் பார்த்துட்டு அப்படியே செஞ்சி கோட்டை பார்த்துட்டு சாத்தனூர் டேம் பார்த்துட்டு அப்படியே இங்கே வருவா இல்லையா, அவளுக்கெல்லாம் தரிசனம் வேண்டாம். அவள் வந்துட்டான்னா கை கால் அலம்பிக்கிறதுக்கு பாத்ரூம் திறந்து விடு, சாப்பாடு போடு, குடிக்க தண்ணியை கொடுத்துருவோம், அனுப்பிச்சுரு பஸ் ஏறி போட்டும். இந்த 10ஓட 11 பார்க்கறத சுவாமி ஒத்துக்கலை. குருநாதனை பார்க்கறதுக்காக வரணும், குருவை பார்த்துட்டு அவர் எப்படி உத்தரவு பண்ணுறாரோ கிளம்பி போயிட்டே இருக்கலாம். குரு தரிசனம் குரு அனுபவம்ங்கிறது வேற, மற்ற சமாச்சாரம் டாட்டா சீரியோ இல்லை. இது இவ ஹம்பி ரூயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பெரியவானையும் தரிசனம் பண்ணணும்னு வந்திருக்கா. ஹம்பி ரூயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டா, சாத்தாரால் பெரியவாளை தரிசனம் பண்ணா. எங்கே இவ்வளோ தூரம்னு பெரியவா கேட்டார். நாங்கள்லாம் மெட்ராஸ் சேர்ந்து வரோம், ரயில்வே எம்ப்ளாயீஸு, பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம்னு சொன்னான். ஹம்பி ரூயின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சான்னு கேட்டார். அதை போய் மெனக்கெட்டு சொல்லுவாளோ நம்ம சொல்லலை, அவர் கரெக்டாக அந்த எடுத்துவிட்டார் அந்த பாயிண்ட்டை. ஆமாம் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். உடனே அது எப்படியெல்லாம் இருந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தில் எப்படியெல்லாம் அது முகல்ஸோடைய இன்வேஷனை எப்படியெல்லாம் இடிக்கப்பட்டதுன்னெலாம் சொல்லி, பிற்காலத்தில் இந்த நரசிம்மர் சிலையெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெரியவா கவர்மெண்ட் மூலமாக முயற்சி பண்ணானே புஸ்தகத்தில் இருக்கு. அதெல்லாம் அவட்ட விசாரிச்சுட்டு அவள் பேர் என்ன பண்ணுறா, பெரியவா என்ன கேட்பான்னா சும்மா ஜென்ரலாக விசாரிக்கிறாப்புல விசாரிப்பா, ஒருத்தரோட அத்தியாத்மிக சாதனை என்னன்னு தெரிஞ்சுட்டு அவளை அதில் ஒரு படி மேலே ஏற்றி விடுறது. வேதம் தெரியுமா, இப்போ வேதத்தில் நீ என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன், என்ன உனக்கு தெரியல, அப்போ அது எங்கே எப்படி தெரிஞ்சுக்கலாம். அது பக்தி பண்ணுறியா, சரி நீ என்ன பாடுற, அதில் என்ன டெவலப்மெண்ட், என்ன ஆத்ம சாதனை, அப்படி சொல்லி கொடுப்பா. ஒருத்தருக்கும் அவர் சொல்லி தரதே தெரியாது. அப்படி ஒரு சாதாரண ஃப்ரெண்டு மாதிரி பேசி அப்படியே ஞானானந்த சாமியில் ஒரு பாட்டு பாடுவா. ஊட்டுவான முதையடி ஊராரறியாரடி உதார ஸ்வபாவனடி என் கிளியே சத்குருநாதனடி ஞானானந்த சத்குருநாதனடி. ஏதோ சாமி பார்த்தா வந்தோன்னு இருக்கோம், நமக்குள்ளுக்குள்ளே பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும், அது நமக்கு தெரியாது. இந்த உப்பிலி ஐயங்காரோடைய டேர்ன் வந்தது. அவள் வைஷ்ணவ சம்பிரதாயத்துப்படி அடியேன் உப்பிலி சீனிவாச தாசன் அப்படி தான் சொல்லுவாவா. ஏன்னா பெருமாளோட பேர் நமக்கு வச்சுருக்கா, அந்த பேர் அப்படியே நான் இன்னார்னு சொல்லக்கூடாது. அந்த பெருமாளுக்கு நான் தாசன் தானே, என்னதான் எனக்கு அந்த பேர் வச்சாலும் நான் அது ஆயிட முடியுமா, அதனால் அடியேன் உப்பிலி சீனிவாச தாசன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணார். உத்தியோகத்தை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் மயிலாப்பூரில் ஞானானந்த மண்டலியில் மெம்பராக இருக்கேன், ஞானானந்த சுவாமிகள் பக்தன்னு சொன்னார். பெரியவா ஒரு நிமிஷம் அப்படி கேட்டுட்டு, தபோவனம் பெரியவாளா அப்படின்னார். அந்த டெர்மினாலஜி இவருக்கு பழக்கம் இல்லை. நம்ம சாதாரணமாக பேசுகிறதையே நான் நிறைய பேர்கிட்ட கவனிச்சிருக்கேன். இந்த ஞானானந்தாவோட படம் என்ன ஒன்று கொடுக்கும் அப்படின்பா. பக்கத்தாத்து தாத்தாவா சொல்லலாமா, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவாளையே இப்படி சொல்லக்கூடாதுங்கிறத, எந்த ஒரு மகானாக இருக்கட்டும் அவள் பேருக்கு பின்னாடி ஒரு சுவாமிகள் ஒரு மகாராஜின்னு போட்டு தான் அப்ரப்டா பேர் சொல்லக்கூடாது இல்லையா. அவருக்கு அது தப்பா சொல்லணுங்கிற எண்ணம் இல்லை. ஞானானந்த சுவாமிகள் மரியாதையை தான் சொன்னார். ஞானானந்த சுவாமிகள் தபோவனம் பெரியவாளான்னார். இவருக்கு தெரியலேங்கிறனால திருக்கோவலூர் தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமிகள் அவர் பேரால் மண்டலி வச்சிருக்கான், மந்தவழியில் இருக்கு. வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சோமவாரம்லாம் பஜனை நடக்கும், நான் போவேன் அப்படின்னார். அதான் தபோவனம் பெரியவாளான்னு கேட்டேன்னார். திருப்பியும் இவருக்கு அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடுது, புரியல. பெரியவா சொல்கிறா, எங்களை விட ரொம்ப பெரியவா, நாங்கள்லாம் பேர் சொல்ல மாட்டோம், தாத்தா சுவாமின்னு சொல்லுவோம், தபோவன பெரியவான்னு சொல்லுவோம், நீங்கள்லாம் பேர் சொல்லுவேளோ அப்படின்னு கேட்டாராம். இந்த மைக்கு விழுந்த மாதிரி விழுந்துட்டார் அவர். சட்டுன்னு விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ண பெரியவாளை எங்கள்கிட்ட ஆத்திர இதை பற்றி சொல்லும்போது சொன்னார், நம்ம சுவாமியோடைய பெருமை மகிமை நமக்கு தெரியும்னா கூட ஜகத்குருவான மகாபரிவா வாக்குனால் அது கேட்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. குட்டு விழுந்தாலும் மோதிர கையால் என்ன குட்டு விழுறது. நிறைய பக்தாள் பெரியவா வாக்குனால அவரை தாத்தா சுவாமின்னு தபோவனம் பெரியவான்னு சொல்லி கேட்டவா இருக்கா. சுவாமியும் அதே மாதிரி காமகோட்டி பெரியவான்னு சொல்லுவார், பகவத் பாதாவுடைய மறு அவதாரம்னு சொல்லுவார். அப்படி ஒரு பரஸ்பரம் அப்படி ஒரு பிரேம அவ ரெண்டு பேருக்கு இருந்திருக்கு.
சென்னையில் பசுல்லா ரோட்டில் ஒரு தம்பதி, அவா மாமாவுக்கு ரமண பகவான்கிட்ட ரொம்ப ஈடுபாடு உண்டு, மாமிக்கு மகாபரிவாட்ட ரொம்ப ஈடுபாடு உண்டு. ரமண பகவான் திருமேனியோடு இருக்கிற காலத்தில் போய் தரிசனம் பண்ணியிருக்கா நிறையா. ஒரு தடவை ரமண பகவான் சொன்னாரா, இவ்வளோ தூரம் வந்திருக்கேள், இங்கேருந்து திருக்கோவிலூர் போகிற மார்க்கத்தில் கொடமுருட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது, அதுக்கு தப்போவனம்னு இப்போ பேர், அங்கே ஒரு பெரியவா இருக்கா, போய் தரிசனம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாராம். இந்த இடத்துல சுவாமியோடைய ஒரு பொன்மொழி சொல்கிறேன், அங்கே இங்கேன்னு குரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. ஆனால் சுவாமி சொல்கிறார், ஒரு மார்க்கம் ஒரு குரு ஒரு மந்திரம் என்று நிலைப்பட வேண்டும், ஆங்காங்குள்ள ஜீவன் முக்தர்களை தரிசித்து அவர்கள் சேவையில் ஈடுபட வேண்டும்ங்கிற. அப்படி ஒரு மார்க்கம் ஒரு குருன்னு ஒருத்தர் அப்புறம் இருக்கிற ஜீவன் முக்தாளை போய் பார்க்குறதுங்கிறது எப்படி நடக்கும்னா, இந்த வரம் வேணும் அந்த வரம் வேணுங்கிற ஒரு அபிலாஷையோட எந்த மகான்டையும் போகாது. உனக்கு அமைஞ்ச குருநாதர்கிட்டையே உனக்கு எல்லாம் கிடைக்கும். சந்தர்ப்பம் ஏற்பட்டு ஒரு மகானை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது மாட்டேன்னு சொல்லாத, அந்த மகானுக்குள்ள உன் குருநாதனை பார். ஏன் உன் குருநாதனை ஒரு ஃபார்முக்குள்ள அடக்கிற? அவர் அகண்ட பிரம்மம்னு நீ ஏன் ஒத்துக்கிற? இல்லையா என் குருநாதர் பகவான்னு சொல்ற இல்லையா, பகவானுக்கு ஏன் ஒரு நேம் அண்ட் ஃபார்முக்குள்ள லிமிட் பண்ண ட்ரை பண்ற அப்படிம்பார் சுவாமி. இப்போ எல்லா மகானையும் பார்க்கணும், பார்க்க நேரும் பொழுது தேடி போகணும். யார? குருநாதனை மட்டும். ரமண பகவான்ட்டு அவருக்கு ஈடுபாடு. ரமண பகவான் சொல்கிறா நீ போய் பார்த்துட்டு போங்கிற. சரி, இவருக்கு தயக்கம். அப்போ என்ன சொல்ற, நான் வந்த பழமெல்லாம் இங்கேயே வச்சுவிட்டேன், கையில் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடைகள்லாம் இல்லாத காலம். ரமண பகவான் 1950 சித்தி ஆகிட்டார், அதுக்கு முன்னாடி அது. தபோவனம்ங்கிறது வெறும் குடிசை, 2 குடிசை, ஒரு கட்டடம் கிடையாது. சித்தலிங்க உடம்பு தபோவனமாக சாமி மாறி மாறி இருந்த காலம். அவர் ஒன்றும் அதில் பழமெல்லாம் அவருக்கு தேவையில்லை, அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டா, நமஸ்காரம் பண்ணுங்க போகிறோன்னு சொன்னேன். சரி இவன் வந்துட்டா, உடனே கிளம்ப சொல்லிட்டான். ரமணாசிரமத்தை ஆகாரமும் எடுத்துக்கல. இங்கே அப்படி விசாரிச்சுன்னு வந்தால் ரகோத்தம சாமி பிருந்தாவனம் தாண்டி அப்படி உள்ளுக்குள்ளே ரோடு போகிறது. குடமுருட்டி கிராமம் இங்கே தான் இருக்குது, அங்கே தான் தபோவனம் இருக்குங்கிறா. போனால் 5 மாமரம், ஒரு சோலை, 2 குடிசை, வாசலில் சுவாமி உட்காந்துருக்கார். ஜம்முன்னு தக தக தகன்னு. அந்த அழகு எப்படி சொல்கிறா, முருகப்பெருமானே நேர பார்த்தாப்பில் இருக்கும், அப்படி ஒரு தேஜஸ். சேனாபதி சேனாபதி பிரதிஸ்வரூபம், சேனாபதி பிரதிஸ்வரூபம், சேனாபதி பிரதிஸ்வரூபம், சேனாபதி பிரதிஸ்வரூபம், மங்கள ரூபம் நித்யம் தினகர கோட்டி பிரகாசம் சத்யம், தேஜோ மங்கள ரூபம் நித்யம் தினகர கோட்டி பிரகாசம் சத்யம், ஞானானந்த குரு பஜே, ஞானானந்த குரு பஜே, ஞானானந்த குரு பஜே. சேனாபதி பிரதிஸ்வரூபம் தேஜோ மங்கள ரூபம் நித்யம் தினகர கோட்டி பிரகாசம் சத்யம். கோட்டி சூரிய பிரகாசத்தோட சுவாமி உட்காண்டிருக்கார். இங்கே ஞானானந்த சுவாமி யாருன்னு கேட்கறதுக்கு அங்கே விஷயமே இல்லை, பார்த்தாலே தெரிஞ்சு விட்டோம். விழுந்து நமஸ்காரம் பண்ணா, சிரிச்சுண்டே ரமண மகர்ஷி அனுப்பிச்சாரா அப்படின்னாரா. என்ன கம்யூனிகேஷன்? ஆமாண்ணா. அவருக்கு அப்பவும் தயக்கம், வெறுங்கையோட ஒரு சாதுவை பார்க்குறோமே, சாமி வாங்கிட்டு வந்த பழமெல்லாம் அங்கே வச்சுவிட்டேன், வழியில் ஒன்றும் கடை கிடைக்கல, வாங்கிட்டு வரேன், அதெல்லாம் இங்கே வேண்டான்னு அவரே சொல்லியிருப்பாரு அப்படின்னாரு. ஆமாம் சொன்னார். உள்ளேருந்து பக்கத்து இன்னாண்ட குடிசையிலேருந்து ஒரு அந்த காலத்தில் மடி பண்ணிட்ட பாட்டி வரா. சுவாமி 2 பேருக்கு சமைக்க சொன்னாலே இவாதானான்னா. அவளுக்கு இன்னும் ஆச்சரியம், நம்ம சாப்பிடாம வந்திருக்கோம், நம்ம வரப்போறோன்னு இவருக்கு எப்படி தெரியும்? சாமி சொல்ற, ஆமாம் இவாளுக்கு தான், சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் பேசுவோங்கிற. சுவாமி முதல்ல சாப்பிட்டுட்டோம், அப்புறம் தான் அவர்கிட்ட தரிசனமே பேச்சே.
அதுலேருந்து மாமாவுக்கு அப்படியே சுவாமிகிட்ட அப்படி ஒரு ஈடுபாடு வந்துடுத்து. ரமண பகவான்ட்டையும் போய் சொன்னார், அதுக்கு தான் நான் அங்கே போயிட்டு வர சொன்னேன் அப்படின்னார். பகவான் சித்தியானதுக்கப்புறம் ரமணாசிரமத்துக்கும் போவார், தபோவனத்துக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சுட்டார். மாமி சின்ன குழந்தையா இருந்த நாள்லேருந்து பெரியவாட்டு ஈடுபாடு. அதனால எப்போ போனாலும் காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறது, திருவண்ணாமலைக்கு போகிறதுங்கிற வழக்கமே. ஒரு ஸ்டேஜில் மாமாவுக்கு ஒரு லேசான ஃபெனட்டிசம் வந்துடுத்து. நமக்கு இப்போ ரமண பகவான் இருந்தார், அவரே காட்டிவிட்டார் சுவாமியை. சுவாமி போகிறோம், சும்மா இந்த பிரிவா அந்த பிரிவான்னு ஒன்று ஒன்றா ஏறி இறங்கிட்டு இருப்பானே அப்படின்னு அவருக்கு என்னமோ தோணி போயிடுது. அன்றைக்கி காமக்கோட்டி மடத்து வாசலில் கார் நின்று இருக்கு. மாமி வாங்கோன்னா, நீ போயிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன்னு விட்டார். என்ன ஆச்சுன்னா, வேறு எனக்கு ஒரு குரு கிடச்சாச்சு, போகிறோம். சும்மா இங்கே அங்கேன்னு போய் என்னால் குழப்பிக்க முடியாது. எனக்கு சுவாமி தான் குரு. உனக்கு பெரியவாளை பிடிக்கும், எனக்கு அப்படி ஒன்றும் விரோதம் இல்லை, நான் கூட்டின்னு வரேன், கொண்ட விடுறேன், நீ போயிட்டு பார்த்துட்டு வா, நான் கொண்டு நம்ம தபோவனத்துக்கு போகலாம். மாமிக்கு அவ்வளோ வருத்தம், பெரியவாளை பார்க்க வர மாட்டேங்கிறாரு, பெரியவாளை பார்க்க வர மாட்டேங்கிறாருன்னு தாபம். உள்ளே போய் நமஸ்காரம் பண்ணா, சிரிச்சார். வெளியே நிற்கிறாரோ, ஆமாம் பெரியவா, நீ ஏன் கம்பல் பண்ணுற? சொல்கிறவா சொன்னால் தானே வரப்போறா அப்படி சொல்லிட்டு மாமிக்கு பிரசாதம் கொடுத்தோ வெளியில் நிற்கிறாரு, அவருக்கு இது அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்தால, நீங்கள் வரமாட்டேன்னு உங்களுக்கும் சேர்த்து பெரியவா பிரசாதம் கொடுத்துருக்கா. அது அவர் மகான்மா, தாராளமாக கொடு, நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஒன்றும் துவேஷம் கிடையாது. சுவாமி போகிறோம், நேர தபோவனம் வந்துட்டா. சுவாமி அப்படியே மலர்ந்த முகத்தோடு யாருக்கும் வரவேற்பார். யார் வந்தாலும் அவள் ரொம்ப தாழ்ந்த நிலையில் வசதி இல்லாதவாளாக இருப்பா, குடும்பத்தில் எத்தனோ பிரச்சனைகளோடு இருப்பா, வியாதி வைக்கையோடு இருப்பா, சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவாளாக இருப்பா. அவ்வளோ பேரும் அரவணைச்சு வாவான்னு கூப்பிடுவார். அப்படி ஒரு மாத்ரு வாத்சல்யம் தான் அவர்கிட்ட எல்லாரும் அனுபவிச்சிருக்கா. சுவாமி அன்னைக்கு ஜிவு ஜிவு ஜிவுஜின்னு மூஞ்சி செவந்திருக்கு, கோபமும் இருக்கு. சுவாமி இப்படி பார்த்ததே இல்லை. இவா போய் நமஸ்காரம் பண்ணுறா, சுவாமி அப்படி மூஞ்சி திருப்பிண்டார். இதோ வந்திருக்காரு தெரியுமா, இவர் தான் குரு பக்தர், உலகத்திலேயே சிறந்த குரு பக்தர், இவர் மாதிரி குரு பக்தர் சிரேஷ்டன் யாரும் இல்லை அப்படின்னார். எங்கேயோ பிரச்சனை, இது பாராட்டுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சுவாமி சொல்றார். குருவை அவர் 4 அடி உயரமும் 2 அடி அகலமும் இருக்கிற வஸ்துவா நினைச்சுட்டு இருக்கார். குரு அகண்ட ஸ்வரூபம்னு தெரியல. ஆஹா, நல்ல குரு பக்தி அப்படின்னார். மாமாவுக்கு வேர்த்துடுத்து. மாமிக்கு புரிஞ்சு போச்சு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. சட்டுன்னு திரும்பி மாமாவை நேருக்கு நேர் ஒரு பார்வை பார்த்தார். மடத்து வாசல்ல நின்றுருந்து உள்ள போய் பெரியவாளை ஏன் பார்க்கல என்ன பதில் சொல்வார் பாவம்? எல்லாம் தெரிஞ்ச சர்வஜ்ஞ மூர்த்திகிட்ட என்ன பேச முடியும்? இப்போ சுவாமி சொல்றார், குரு பக்தினா என்ன தெரியுமா? பார்க்குற இடத்துலெல்லாம் குருவை பார்க்கணும், அதுதான் குரு பக்தி. போகும்போது மடத்துக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். சட்டுன்னு உடனே கூலாடுவார், உடனே சிரிச்சிருவார். அப்படியே அந்த தரம் முடிஞ்சு கிளம்பி போகிறத மடத்துக்கு போய் உள்ள 2 பேரும் போய் நமஸ்காரம் பண்ண பெரியவா குலுங்கி குலுங்கி சிரிச்சுட்டு சொல்றவா சொல்லிட்டா வந்துட வேண்டியதுதான். ஒரு பக்தருக்கு சொத்து நிறைய இருந்து எல்லாம் விட்டு போகிற நிலைமை, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார், வராதுங்கிற மாதிரி வக்கீல் சொல்லிட்டார். உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, அவன் பக்கம் எவிடன்ஸ் இருக்குது, அவன் தான் ஜெயிப்பான், பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்குவான். பெரியவாளை போய் தரிசனம் பண்ணி, பெரியவா எல்லாம் கைவிட்டு போயிடும் போல இருக்குது, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும், நிர்கதியாக நிற்கிறேங்கிற. பெரியவா பிரசாதம் அப்படி கொடுக்குறார். அவர் வாங்கிக்கிறத மிஸ்ஸாக எடுத்து கீழே விழுந்துடுத்து, மண்ணில் விழுந்துடுத்து. ஏற்கனவே வேதனையோட கேஸ் தோத்து போதே பெரியவா கொடுத்த பிரசாதம் கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? இப்போ இந்த லேட்டஸ்ட் மதுரை முரளியில் குருஜி முரளிதர சுவாமி சொல்கிறார், எல்லாத்தையும் நெகட்டிவாகவே பார்த்து 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 பழகின மென்டாலிட்டி இருக்கிறவாளுக்கு நமக்கு நிறைய பாசிட்டிவாக நடந்திருக்குங்கிறது மைண்டை ரெஜிஸ்டரே ஆகாதுங்கிறார். நல்லது மட்டும்தான் நமக்கு நடக்கிறது, அதையும் கெட்டதாக பார்க்குற ஒரு குணம் நமக்கு வந்துடுத்து. நமக்கு நடக்கிற நல்ல அனுபவங்களை ஜலத்து மேலே எழுதின மாதிரி நினச்சிக்கிறோம், கெட்ட அனுபவங்களை கல்லில் எழுதினதாக நினச்சிக்கிறோம். பகவான் அப்படி பண்ணுறதில்லை. அப்போ உனக்கு நடந்த நல்லதெல்லாம் நினச்சி நினச்சி வித் எ சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் பகவான் நினச்சிக்கோங்கிறார். இவர் பயந்து போயிட்டார். அதை விட்டுட்டு பெரியவானு வேற பிரசாதம் கொடுக்கோன்னார். கொடுத்துட்டேனே எடுத்துக்கோ அப்படின்னார். மண்ணா போயிடுத்த, மண்ணோடு எடுத்துக்கோன்னார். எடுத்துட்டார்.
இது என்ன ஆகுமோன்னு நினச்சிட்டார். எல்லாம் நிலபலன்கள் தான் விட்டு போயிடுத்தேன். கோர்ட்டில் இவருக்கு சாதகமாக தீர்ப்பாகி வந்துடுத்து. பெரியவாட்ட போய் பெரியவா கேஸ் ஜெயிச்சு கொடுத்துன்னார். மண்ணில் பிரசாதம் விழுந்ததுன்னே மண்ணு கிடச்சிதான்னாராம், பூமி கிடச்சிதாரு கேட்டாராம். அவளோட அனுக்கிரக விசேஷம் நமக்கு புரியாது. சித்தலிங்கம் மடத்தில் சுவாமி இருந்த காலத்திலேருந்து சுவாமிகிட்ட பழக்கமான ஒரு குடும்பம். அந்த அம்மா பேர் மங்களம், அவள் ஆத்துக்கார் பேர் சங்கர நாராயணன். சுவாமியோட கிருப்பைக்கு சாட்சியா இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள்ல அது ஒரு குடும்பம். ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. மாமா வெளியூரில் உத்தியோகத்தில் இருக்கார். அவள் குடும்ப நிலைமை தெரிஞ்சு சுவாமி தப்போவனத்திலே இருக்க வச்சிருந்தார். எத்தனையோ பேருக்கு அது ஆசிரமமும் அதுதான், ஆசிரியமும் அதுதான். அப்படி வச்சிருந்தார் தபோவனத்தை. வேண்டான்னு கைவிடப்பட்டவாளுக்கு தபோவனத்துக்கு வந்துடுவோமே பார் சுவாமி. வாவென்று அழைக்கும் தபோவனமே தான், அங்கே போவே கிடையாது. எல்லாரும் சுவாமிக்கு பாத பூஜை பண்ணுறான் 108 காயினால. மாமிக்கு ஆசை 108 காயின் சேர்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. அபிஷேகத்துக்கு பால் வாங்கிறதுக்கு, பாலுக்கு காசு கொடுக்கறதுக்கு கஷ்டமான சூழ்நிலை. சாமிகிட்ட அப்படி பண்ணி பண்ணி மெதுவாக கேட்டா, சாமி ஒரு நாள் தேதி சொல்லி பண்ணுன்ட்டார். இப்போ மாதிரி ஃபோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது, லெட்டரை தான் போடணும். அது கிடச்சி மாமா தெரிஞ்சு என்னைக்கு வரப்போறா, பரவாயில்ல நம்மளே பண்ணிவிடுவோம், தம்பதியாக பண்ணுவா, பழக்கம் தப்போனத்தில் தான். சரிம்மா அவர் வர முடியல நம்ம பண்ணிவிடுவோம்னு நினச்சிண்டா. கஷ்டப்பட்டு 108 காயின் சேர்த்துவிட்டா. படாது பாடுபட்டு பாலும் வாங்கி வச்சுட்டா. அது மாமியை என்கிட்ட சொன்னா, அதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும்னா. அன்னைக்கு பாது பூஜை பண்ணணும்னு ஆசையாக போகிறா. வேற யாரோ பக்தாள் வந்திருக்கா, நம்ம இன்னொரு நாள் பண்ணிப்போம் அப்படின்னு விட்டார் அந்த மாமிகிட்ட. அவளுக்கு ஏமாத்தம் தாங்கலை. மெதுவாக சாமிகிட்ட போய், இப்போ மாதிரி நிறைய பேர்லாம் பாது பூஜை பண்ண முடியாது, சுவாமி யாரை சொல்கிறாரோ அவள் மட்டும்தான் பண்ணலாம். அப்போல்லாம் பால் வாங்கி வச்சுட்டேன் சுவாமி அப்படின்னா. அப்படியா, அது பூனைக்கு விட்டுடுவோம். என்ன குசும் இந்த தாத்தாக்கு. அவனுக்கு அவ்வளவு வருத்தம். நான் வசதி இல்லாத ஏழேன்னு தானே நீங்கள் என்னை ஒதுக்குறேன். அவளுக்கு வசதி இருக்கு, யாரோ பண்ணானா அவள் பண்ணிடுவாளா? அப்புறம் பக்தாளுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னு வேதனை. அவ்வளோ பாட்டு எழுதியிருக்கா அந்த மாமி. அந்த மாமி சுவாமி மேலே எழுதின பாட்டுகள்லாம் எங்களை மாதிரி சுவாமி பக்தாளுக்கு தெரியும். அகஸ்தியர் எழுதின ஹரிகுண மாலையில் இருக்கிற ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி பாட்டுக்கு நம்ம எல்லாம் பாடிட்டு இருக்கிற மகாராஜபுர சந்தானம் அவருடைய டேப்லேருந்து பாடுறோமே, அந்த ராகமாளிகை டியூன் அமைச்சதே அந்த மாமி தான். தபோவனத்தில் தான் அவள் எழுதி அந்த பாட்டு டியூன் போட்டால், சிவானந்த விஜயலட்சுமி அம்மா அதை பாடி கேட்டு அவள் அதை பிரபலப்படுத்தி இன்னைக்கு உலகம் பூரா நம்ம அந்த பாட்டு அனுபவிக்கிறோமே, அது அந்த அம்மா பண்ணின டியூன் தான். மாமிக்கு ரூமுக்குள்ளே வந்துட்டா ஒரே அழுக. நானே உன்னை நம்பினேன், நானே உன்னை நம்பினேன், நலந்தானே அருள்வாய் தேவா, நலந்தானே அருள்வாய் தேவா, தேவா நானே உன்னை நம்பினேன். ஞான தபோவனத்தில் மோனத்தவம் புரியும், ஞான தபோவனத்தில் மோனத்தவம் புரியும், ஞான பழமான ஞானானந்த தேவா, ஞான பழமான ஞானானந்த தேவா, நானே உன்னை நம்பினேன். சத்குரு தேவா நலம் தானே அருள்வாய் தேவா, நானே உன்னை நம்பினேன். சாந்த கல்யாண குணசீலா, சாந்த கல்யாண குணசீலா, எங்கள் சஞ்சலங்கள் யாவும் தீர்த்தருள்வாய் மூல, களங்கள் யாவும் தீர்த்தருள்வாய் மூல, பந்த பாசங்கள் நீக்கி
பரம புனிதனாக்கும் பரம புனிதனாக்கும் கந்தா ஆனந்தா ஞானானந்த தேவா ஞானானந்த தேவானே உன்னை நம்பினே தேவா நலம் தானே அருள்வாய் தேவானே உன்னை நம்பினே. நீ ஏன் கத்தின்னு வந்துட்டேன், நீ என்னை எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்திட்டிய சுவாமி. அவ்வளோ வேதனை. எல்லாரும் தாத்தா தாத்தான் தான் கூப்பிடுவா சுவாமி, எல்லாருக்கும் தாத்தா தான். அவரே சொன்னார், தாத்தான்னு கேட்குறா, நான் கொடுத்துட்டே இருக்கேன்ட்டார் அவர். 108 காயின் சேர்த்து வச்சுட்டேன், பாலை பூனைக்கு விடுங்கிறாரு. இன்னைக்கு அர்ச்சனை பண்ண முடியலையே, சன்னதிக்கே போல, மணி அடிச்சது கர்ப்பரார்த்திக்கெல்லாம் போல. ஒரே கோவம் சாமிகிட்ட. மத்தியானம் பிரசாதம் எடுத்துக்கவும் போல, சாப்பிடல, பட்னி. மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா மாமா வந்துட்டார். இருக்கா, என்ன ஒரு மாதிரியா இருக்கேன்னு. மனசு சரியில்லை. யார் என்ன ஏதாவது சொன்னாங்களா? எல்லாம் சாமி தான் இந்த மாதிரி படுத்தி கொடுத்து நம்மள இந்த மாதிரி. வா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றேன். நான் வரமாட்டேன், நான் அவர் பார்க்க மாட்டேன், எனக்கு கோபம் அவர் மேலே. நீ மாமா போய் நமஸ்காரம் பண்ண போறார். தம்பதியாக வருவோங்கிறார். என்னத்தை சொல்றது, வேற ஒன்று கூப்பிடுறார். வேற வழி இல்லாமல் வந்தா. காத்தால அவா பண்ணிட்டா, சாயந்தரம் நம்ம தம்பதியாக இருக்கோம், பாத பூஜை பண்ணலாமா? ஐயோ, இதுக்கு தானே நம்ம இப்படி அழுதோம். இவர் வரப்போறாருன்னு தெரிஞ்சு நீ தனியாக பண்ணாதேங்கிறத எப்படியெல்லாம் ஜாடையாக சொல்லிவிட்டார் பத்தியாவர். சாயந்தரம் பாத பூஜை ஆயிடுது. மாமி சந்தோஷம். 108 காயின் கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கா, பண்ணிட்டு. பாத பூஜை முடிஞ்ச உடனே சாப்பிடலை நீன்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சிருக்கார், பிரசாதம்லாம் கொடுக்குறார். ரூமுக்குள்ளே வந்த உடனே கதவை தட்டினார். திறந்தா மடி அப்படி நீட்ட சொன்னார். அந்த 108 காயினையும் கொண்டு அப்படி போட்டார் சுவாமி. அந்த மாமி சொன்னா, அன்னைக்கு எங்கள் கஷ்டம் தீர்ந்தது. அவள் குடும்பத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கா. அவள் பொண்ணே வந்திருக்காங்க, அவள் பொண்ணுங்க வந்திருக்கா. அந்த மாமி எழுதின பாட்டுகள் புக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கா. வேணுங்கிறவாளுக்கெல்லாம் அவள் பிரசாதமாக அதை தரேங்கிறா. பிரத்யட்சமாக சுவாமி கிருப்பையை அனுபவித்த குடும்பம். ஒரு தரம் சொர்ண காயின் நிறைய பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. யாரோ பக்தாள் பெரியவா அங்கே வந்திருக்கிற சுமங்கர்கள்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு காயின் கொடுக்குறார். அவர் எதுவுமே தனக்குன்னு வச்சுக்க மாட்டார் இல்லையா. ஒரு அம்மா அப்படி புடவை தலைப்பு நீட்டுறா, அப்படி காயின் போடும்போது 2ஆக விழுந்துடுத்தோம். நம்மளா இருந்தால் ஓசப்படாமல் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சாதாரணமாக 2 தங்க காயின் கிடச்சா பெருசு. பெரியவா கையால் கிடச்சதை போய் திருப்பி கொடுப்பாளா? ஆனால் கொடுத்தது பெரியவாங்கனால நம்ம தப்பு பண்ணப்படாதுன்னு ஒருத்தருது. பெரியவாட்ட சொல்ல, பெரியவா 2ஆக வந்துடுத்தோன்னா. பெரியவா சொல்கிறார், தெரியும், ஒன்று உனக்கு ஒன்று வயத்தில் இருக்கிறதுக்குன்னார். அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறத அவள் யார்ட்டையும் சொல்லலை. அதுவுமே பிறந்தது ரெட்டை குழந்தையாக பிறந்தது. அந்த 2 குழந்தைகளும் பெரியவாங்கிறதுல சௌக்கியமாக இருக்குதுன்னு பெரியவா தரிசன அனுபவங்கள் எழுதியிருக்கா. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது யாரால் முடியும்னா குருநாதாளால் மட்டும்தான் முடியும். நம்ம தப்போவன சுவாமி தாத்தா சொல்லுவார், பேறு காலத்தில் பெண் குழந்தைகள்லாம் சத்சங்கந்தவர் வேறு எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் இருந்தால், எல்லா வீட்லேயும் மகளும் மகனும் பிறப்பா, நம்ம வீட்டில் ஒரு மகான் பிறக்க வேண்டாமா அப்படி மாதிரி சாமி. டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது, சண்டை போடுறது, விவகாரங்கள் ஈடுபட்டால் அதுதான் அந்த குழந்தை மனசில் பதியும். பிரகலாதன் மாதிரி கர்ப்பஸ்ரீமானா இருக்கணும் இல்லையோ. இது வசந்தியமான சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணின ஒரு அம்மா இந்த சம்பவத்தை என்கிட்ட சொல்லி, அது மாதிரி சுவாமி பக்தாளோட ஆற்றுல தாய்மார்கள்லாம் அப்படி இருக்கும்போது அவளை தபோவனத்தை விட்டுட்டு போக சொல்லி, அங்கே இருக்கிற பக்திகளை விட்டு அவளை கவனிச்சுக்க சொல்லி, ஒரு நாள் விடாமல் தானே பக்கத்தில் உட்காந்து அவளுக்கு பாட்டுகள் சரித்திரங்கள்லாம் சொல்லி, வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு சுவாமி போதனை பண்ணினதை பார்த்தது என்கிட்ட சொன்னான். எவ்வளோ பாக்கியம் நான் நினச்சினேன். இவனை பிள்ளையாண்டு இருந்த போது இவன் அம்மாவுக்கு நான் அந்த விஷயத்த சொன்னேன். சுவாமி இல்லைன்னு அவன் நினச்சிக்கப்படாது. சுவாமிங்க இன்றைக்கி இருக்கார். அவர் காட்டின மார்க்கத்தில் போனால் இன்றைக்கி அவர் அனுகிரகம் கிடைக்கும். மகான்கள் எங்கே போயிட்டா? இங்கேயும் போலியே. பெரியவா இருக்கா, சுவாமி இருக்கா, இன்னும் இருக்கா. அப்போ நான் சொன்னேன், ராமகிருஷ்ணர் அமுதமொழிகள் புஸ்தகத்தை கொடுத்து இதை தினமும் படி. அவள் ஜெய்ப்பூர்லேயே பிறந்து வளர்ந்தவனால் தமிழ் கொஞ்சம் வேகமாக படிக்கிறது சிரமப்படுவா. பரவாயில்ல படி. ராத்திரி ஆஃபீஸ்லேருந்து நான் உனக்கு அர்த்தம் சொல்கிறேன். பஜனை பாட்டை தவிர எதுவும் கேட்காத, பஜனை தவிர எதுவும் பாடாதே.
இந்த ஒரு 9 months அதை நீ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுன்னு. அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நிறைய பாட்டு பாடுவா, அதையே ஸ்மரணை பண்ணிட்டு இருந்தா. அமுதமொழிகள் படித்து சுவாமியை பற்றி பேசி அப்படியே பண்ணிட்டு இருந்தோம். சுவாமியோட அந்த ஃபார்முலா எவ்வளவு கரெக்டுங்கிறதுக்கு இவன் பிரமாணம் இன்னைக்கு. அப்போ இந்த பெருமை யாருக்கு போகிறது? தாத்தா சாமிக்கு தான் போகிறது இல்லையா? அவர் வயத்துக்குள்ளே இருக்கிற குழந்தை ஒரு பாகவதனா உருவாகணும்னு அம்மா அப்பா மெனக்கடணுங்கிறார் சுவாமி. வெளியில் வந்ததுக்கப்புறம் என் குழந்தைக்கு ஈடுபாடு இல்லை, அது நீங்கள் அங்கே விதை போடுற இடத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். அடுத்து வெளியில் வந்துட்டா வீட்டில் இருக்கிற சூழ்நிலை சத்சங்கமாக மட்டுமே இருக்கணும். அபசப்தங்கள் வீட்டில் வரக்கூடாது. தெய்வீகமான என்விரான்மெண்ட்டில் வளர்ந்த குழந்தை எப்படி தப்பாக போகும்? வெளி உலகம் எக்ஸ்போஸ் பண்ணுற உலகம் அழிக்கிறதுக்கு இருக்க. அம்மா அப்பா தான் குழந்தைக்கு நல்ல உலகத்தை சத்சங்க லோகத்தை சிருஷ்டி பண்ணி கொடுக்கணும். இதை 2 பெரியவாளும் இன்சிஸ்ட் பண்ணி காட்டினா அதோடைய விளைவு தான் இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டு இருக்கான். அடுத்ததா மகாபிரிவாளை தரிசனம் பண்ணியிருக்கோம், வெறுதிருக்க அவர்கிட்ட பேசியிருக்கோம், வெறுதிருக்க பாடியிருக்கோம். நாங்கள் அபங்க பஜனை அவர் அபங்கம் எடுத்து கொடுத்து அடி எடுத்து கொடுத்து பாடுற பாக்கியமே எங்களுக்கு கிடச்சிருக்கு. தாத்தா சாமியை திருமேனியோடு இருக்கும்போது பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கல, எங்கள் அம்மாக்கெல்லாம் கிடச்சிது, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவருடைய அனுக்கிரகமும் சாநித்தியமும் என்றைக்கும் உணர்ந்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த குறையே இல்லாதபடிக்கு இன்னைக்கு எல்லா மகானோட ரூபமாக எங்கள் குடும்பத்துக்கு பிரத்யட்சமாக குருஜி அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்காரு. மறக்கவே முடியாது. பார்த்து பார்த்து கூப்பிட்டு எப்படியெல்லாம் பெரியவாளை பற்றி படிக்கிறோமோ, எப்படியெல்லாம் சுவாமி தாத்தா பற்றி படிக்கிறோமோ, அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் குறையாதபடிக்கு அவருடைய ஞானமோ வைராக்கியமோ பக்தியோ அதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு துப்பு கிடையாது. இந்த கருணை நமக்கு புரியுது. ஜிஎஸ் மணி மாமா ஒரு பாட்டில், சாமி தாத்தாவோட பாட்டு ஆலயம் அருளாலயம்ல சொல்வார், காலமெல்லாம் நான் கரங்குவித்தேன் உன் கருணை அனுபவித்தேன்னு. குருநாதரோட கருணைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கை கூப்பி 2 பொட்டு கண்ணீர் விடலாம். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவள் சொல்கிறத கேட்கறதுக்கு முயற்சி பண்ணா அப்படி சத்சங்கமாக குடும்பங்களை உருவாக்கி, நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, அந்த மாதிரி பெரியவாளை மகான்களை ஆசிரியிக்கிற ஒரு குடும்பமும் நல்லா இருக்கு. அந்த அடுத்தடுத்த தலைமுறை சத்சங்கத்தை விட்டு வெளியில் போகாமல் இருக்கணும்னு அவள் கவலைப்படுறா. நம்மளை விட நம்ம குழந்தைகள், நம்ம தலைமுறை, அடுத்த தலைமுறை தெய்வீகமாக இருக்கணும்னு அவள் கவலைப்படுறா, அவள் உழைக்கிறா. அந்த கருணையால் நம்ம நனைஞ்சுன்னு இருக்கோமே, இதை விட நமக்கு வேறு என்ன பாக்கியம் வேணும்? ரொம்ப வருஷம் முன்னாடி குருஜி ஒரு தினம் காஞ்சிபுரம் போகிறாராம். குருஜி முரளிதர சுவாமிகள் பெரியவாளை தரிசனம் பண்ண பொறுத்து அவருக்கு மனசில் ஒரு எண்ணம் இருந்து தான், எங்கே இருந்து என்ன பண்ணினாலும் குருநாதருக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ அவரோட எவ்வளோ பிராயத்தில் அப்படி ஒரு கேள்வி அவருக்கு, பெரியவாளுக்கு நாம் என்ன பண்ணுறோன்னு தெரியுமா அப்படின்னு. அன்றைக்கி அவர் கிளம்பி இங்கேருந்து காஞ்சிபுரம் போகிற மடத்து வாசலில் நிறைய பக்தாள் ஆந்திராலேருந்து வந்தவா வந்திருக்கா. அவள் அடிக்கடி வர்றவா போல் இருக்கு மடத்துக்கு. இவருக்கு பரிச்சயம் இருக்குது, இவர் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறவர். அவள் யாருக்கும் தமிழ் தெரியாது, இவருக்கு தெலுங்கு தெரியாது. பட் பரிச்சயமானவா 1-2 பேர் இருக்காங்களே, அவள்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசியிருக்கார். இது மடத்துக்கு கொஞ்சம் தள்ளி நடக்கிறது. உள்ளே போய் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணார். பெரியவாளை பார்த்து சிரிச்சுட்டே, அவளுக்கு தமிழ் தெரியாது, உனக்கு தெலுங்கு தெரியாது, இங்கிலீஷில் பேசினேளோ. கருணாமூர்த்திங்கிற பெரியவாவுடைய லீலா புக்கில் இந்த இன்சிடென்ட் இருக்கு, குருஜி பேர் போட்டே இருக்கு. அதனால் எல்லாம் தெரிஞ்ச சர்வஜமூர்த்தியான பகவானே தான் இந்த மகான்களாக திருப்பியும் வர்றார். யோகி ராமசூரத்குமார் சொல்வார், டு டீச் த சேம் லெசன் அகெயின் அண்ட் அகெயின் வி ஆர் கம்மிங் அகெயின் அண்ட் அகெயின் பார். வெவ்வேறு நாமரூபங்கள் அவளே தான் திருப்பி வரா. யூரோப்லேருந்து ஒரு லேடி வந்திருக்கா, நாளைக்கு விசா முடிகிறது, பெரியவாளை பார்த்து பேசணும்னு நினைக்கிறா. பெரியவா மௌனத்தில் இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பால்ஸ் நாராயணன் மாமாவோட அனுபவம் அது. எப்படியாவது பெரியவாளை தரிசனம் பண்ணா கூட போரும், பேசாட்டா பரவாயில்ல. பெரியவாட்ட சொன்ன உடனே வர சொல்லுவோன்னு ஜாடை காட்டினா, கணத்துக்கிட்ட நின்றுண்டா. அவள் வந்து பார்த்தா, ஏதாவது கேட்கணுமான்னு ஜாடை காட்டினார். அவளை கேட்டால் ஒன்றும் இல்லைன்னுட்டா, அழுதுண்டே நின்றுட்டு இருந்தா. அப்புறம் பிரசாதம் கொடுத்தாரு, வந்துட்டேன். என்னம்மா நான் திருப்தியான்னு கேட்டதுக்கு அவள் சொன்னா, நான் நிறைய கேள்விப்பட்டேன் பெரியவாளை பற்றி, ஆனால் அங்கேருந்து வர்ற மட்டுக்கும் நான் அவரை பார்த்தேன். நான் அவர் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன் நிறையா. கணத்துக்கிட்ட நின்று தரிசனம் கொடுத்தது வந்து சக்கச்சவேலுங்கிற திருமேனியோட பட்டு புடவை கட்டின்ட்டு உடம்பு பூரா நகை போட்டுண்டு சிரிச்சுண்டு ஒரு பொம்மை நாட்டி காட்சி கொடுத்தார். காமகோட்டி பீட்டவாசினின்னு அம்பாளா தரிசனம் கொடுத்துருக்கார். இது நாராயண மாமாவுக்கு ஆச்சரியம். பெரியவாட்ட அதை கேட்க முடியல, பெரியவா உள்ள போயிட்டா. அப்புறம் அவளுக்கு பிரசாதம் கொடுத்து அவளை அமுச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பெரியவாளை வந்து கேட்க வரும். பெரியவா யாரோ ஒரு பண்டிதர்கிட்ட பேசின்னு இருக்கார், மறுநாள் என்னமோ.
அப்போ மூக்க பஞ்சசதியில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சின்னு வருது தெரியுமா அப்படின்னாராம். அப்போ நானே தான் காமாட்சியா தரிசனம் கொடுத்தேன் அப்படின்னு பெரியவா அங்கீகாரம் பண்ணினார் பாண்ட்ஸ் நாராயணன் மாமாக்கு. அண்ணா சுப்பிரமணியன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ராமகிருஷ்ண மடத்தில் எல்லா புக்குக்கும் அவர் தான் ஸ்லோக புஸ்தகங்களுக்கும் அர்த்தம் எழுதினவர், பெரிய பண்டிதர், அம்பாள் உபாசகர். அவர் எழுதியிருக்கார், முதல்ல ஞானானந்த சத்குருவை தரிசனம் பண்ணுற அன்னைக்கு நான் இத்தனை வருஷமாக உபாசனை பண்ணின பரதேவதையே அந்த ரூபத்தில் பார்த்தேன்னு எழுதுறார். கோயம்பேட்டில் வெங்கட்ராம சாஸ்திரிகள்னு ஒரு பெரிய தேவி உபாசகர், லலிதானந்தநாதர்னு ஸ்ரீவித்யா நாமம். அவரோட குரு ஷியாமானந்தர், அவரோட குரு சாட்சாத் ராமகிருஷ்ண பரமஹம்சரே, அந்த பரம்பரையை சேர்ந்தவர். ஒரு 95 வயசு வரலும் இருந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அம்பாள் சரணத்தை அடைஞ்ச பெரிய பழுத்த பழம். நானே அவர் தரிசனம் பண்ணியிருக்கேன். ஞானானந்த சகஸ்ரநாமம் ரச்சனை பண்ணியிருக்கார் அவர். சுவாமிக்கு சகஸ்ரநாமே இருக்கு அவர் எழுதினது. அவர் என்கிட்ட சொன்னார், தபோவனத்தில் சண்டி ஹோமத்துக்கு என்னை வந்து கூப்பிட வந்தா எனக்கு பெரியவாழ்கிட்ட ரொம்ப ஈடுபாடு, வேறு மடங்களுக்கெல்லாம் ரொம்ப போனதில்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஈடுபாடு உண்டு, ஆனால் நான் வரல, சிஷ்யாவை அனுப்புகிறேன்னு விட்டேன். அன்றைக்கி எனக்கு சொப்பனமாகி அம்பாள் கனவுல காட்சி கொடுக்குறா, டை போச்சோன்னா போக வேண்டியதானடா அப்படின்னாலாம். வந்துட்டார். வந்து அங்கே இருக்கார். அவருக்கு இந்த சன்னிவேசத்தை பற்றியோ சுவாமியை பற்றியோ ஒன்றும் தெரியல. அப்புறமா பாதி ராத்திரி ஞாபகம் வந்தது, அவர் மேருவை மறந்து வச்சுட்டு வந்துட்டார். மேரு இல்லாமல் பூஜை பண்ண முடியாது. ராத்திரியே கிளம்பி போகணுன்னு பார்க்குறா, அத்தனை மணிக்கு போகிறதுக்கு வசதி இல்லை, காத்தால தான் போகணுங்கிறா. தூக்கம் வராமல் அப்படியே தவிச்சுன்னு இருக்கார். சன்னதி கிட்ட வந்தால் மணிமண்டபத்தில் சுவாமி தன்னைத்தானே பிரதிஷ்டை பண்ணின திருமேனி இருக்கு. இவர் மட்டும் ஏகாந்தமாக இருக்கார். சாட்சாத் அம்பாள் பிரத்யக்ஷமாக தரிசனம் கொடுத்து நானே இதுன்னுட்டாளாம் அவருக்கு. இது அவரே என்கிட்ட சொன்னார். அதனால் இந்த மகான்கள் பூரா அந்த ஏக சைத்தன்ய ஸ்வரூபமே, அதில் லெவலேசம் வித்தியாசம் இல்லை. அந்த ஒன்றுங்கிற ஐக்கிய பாவத்தை கற்றுக் கொடுக்க தான் இவள் அவதாரமும் பண்ணியிருக்கா. இவளோட மெசேஜ் என்ன? தேவ பேதம் பார்க்கப்படாது, குரு தேவ பேதம் பார்க்கப்படாது, ஜீவ பேதம் பார்க்கப்படாது. இது என்னைக்கு சித்திக்கிறதோ அன்னைக்கு தான் நம்ம பக்தி ஞானம் வரும். அது வரல பாக்கியெல்லாம் வெறும் பாசாங்கா போயிடும். நம்ம கடமைகளை பண்ணணுமே தவிர யார்கிட்டையும் துவேஷ மனப்பான்மை இல்லாமல் ஜீவபேதம் பார்க்காமல் இருக்கிறது. எந்த மகானை யார் கும்பிட்டாலும் அப்படியா ரொம்ப சந்தோஷம், எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கு வந்தனமுன்னு இருக்கணும். அதே மாதிரி நீ சிவபக்தனாக இருக்கலாம், ஹரித்வேஷம் பண்ணாது, ஹரிபக்தனாக இருக்கலாம், சிவத்வேஷம் பண்ணாது. இப்படி எல்லாம் ஒன்றுங்கிற பாவனையோடு அகண்டமாக மனசு போக 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 அந்த ஒன்றான பரம்பொருளை மனசு ஒன்றி போயிடுங்கிற தத்துவத்தை தான் இவாள்லாம் அனுபவ ரீதியாக காட்டி கொடுத்தா. இன்னொரு சந்தர்ப்பம் வரும்பொழுது பாக்கி லீலைகளை நம்ம அனுபவிக்கலாம். இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்த ராமகிருஷ்ண பஜன சபா, அனுஷம் பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஸ்ரீமான் கிருஷ்ணகுமார், இவாளுக்கெல்லாம் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஞானானந்த பாதுகா மண்டபத்தை பற்றின கோவிந்தபுரத்தில் குருஜி முரளிதர சுவாமிகளுடைய ஆக்ஞையினால் கட்டப்பட்ட ஞானானந்த சன்னதி, அதை பற்றின விவரங்கள் அடங்கின ஒரு பேம்ஃப்லெட்டு, பாண்டுரங்கன் பக்தாளோடு இருக்கிற ஒரு சித்திரப்படம், குருநாதனும் விட்டலனுமா இருக்கிறது. அதெல்லாம் எல்லாருக்கும் பிரசாதமாக தருவோம், வாசலில் வாங்கிக்கலாம். சமயம் கிடைக்கிறது எல்லாரும் கோவிந்தவர் வந்து ஜெகத்குருவை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சுவாமியை பார்த்துட்டு அங்கே நடக்கிற கைங்கரியத்தில் எல்லாரும் பூரணமாக கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். பௌர்ணமி விசேஷ சத்சங்கம் நடக்கிறது, அதுக்கு எல்லாரும் அவசியம் வாங்கோ. மங்களம் மங்களம் மங்களம், ஜெய ஜெய மங்களம் மங்களம் மங்களம். சுரகணநாதனுக்கும் சரவண பவனுக்கும் புரகாபரணனுக்கும் கிரிஜாரமணனுக்கும் மங்களம் மங்களம் மங்களம். வாணிக்கும் சாம்பவிக்கும் வைகுண்டவாசினிக்கும் வெங்கடரமணனுக்கும் விட்டலராயனுக்கும் மங்களம் மங்களம் மங்களம். ராதாவிலோலனுக்கும் ராஜகோபாலனுக்கும் ரமணியநாதனுக்கும் ராமாபிராமனுக்கும் மங்களம் மங்களம் மங்களோ. சத்குருநாதருக்கும் சதாசிவேந்தனுக்கும் சத்குருநாதருக்கும் ஞானானந்தருக்கும் சன்மார்க்க போதருக்கும் சதாராமதூதருக்கும் மங்களம் மங்களம் மங்களம். ஜெய ஜெய மங்களம் மங்களம் மங்களோ. எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும். எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீஷன் அருளல் வேண்டும். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூத தயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. ஓம் ஞானானந்தம் ஞானானந்தம்
ஜெய் சர்வஜ்ஞமூர்த்தி கி, ஜெய். சத்குருமூர்த்தி கி, ஜெய். ஞான சித்தி விநாயக மூர்த்தி கி, ஜெய். ஆச்சாரியால் திருவடிகளே, ராஜராஜேஸ்வரி பராசக்தி ஜெகன்மாதா கி, சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பூர்த்தி பண்றேன். பாகவதர் ஸ்ரீ பாலாஜி பாகவதர் இன்றைக்கி முக்கியமாக ஞானானந்தகிரி சுவாமியும் பெரியவாளை பற்றியும் அழகாக தெரிஞ்சு சொல்லி தான் கேட்டோம். ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இவா ரெண்டு பேரும் மேலே இருக்கிறத எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டேன்னா, மெயினாக திருவள்ளுவர் திருக்குறளில் 2 அதிகாரம் சொல்கிறார். நன்மக்களை பெறுதல்ன்ற 7வது குறளில் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். இதோடைய அர்த்தம் என்ன கேட்டேன்னா, தந்தை புதல்வனுக்கு செய்யும் நன்மையானது கற்றோர் அவையின் கண் தன் மகனை முதல்வனாக இருக்கும் அளவு கல்வி உடையவனாக்குதல். அப்படி பாலாஜி பாகவதருடைய பிள்ளை கோவிந்தபுரம் ஞானேஸ்வர் ராமகிருஷ்ணன்னு ஒரு இருக்கப்பட்ட பாகவத சிரேஷ்டர் அவருடைய பிள்ளை. அடுத்த குறளில் அவர் சொல்கிறார், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல். அதுக்கு அர்த்தம் கேட்டேன்னா, மகன் தந்தைக்கு செய்யும் கைமாறு இவன் தந்தை இவனை பெற செய்த தவம் எதுவோ என்று பிறர் புகழ் செய்ததாகும். அப்படிதான் எனக்கு சொல்ல தோன்றது. ரொம்ப அழகான பரமசிரேஷ்டனான ஸ்ரீ பாலாஜி பாதர் அவர்களுக்கு மிகுந்த ஒரு சிரேஷ்ட ஒரு புதல்வன் ஸ்ரீ ராமகிருஷ்ண பாகவதர் வந்து அமைஞ்சிருக்கார். அவருடைய பதவி நிறைய கேட்டிருக்கோம். அவருடைய உபன்யாசம், இவர் பாகவதோத்தமர், எல்லாத்திலும் சிறந்தவர். தன் வாழ்நாளிலேயே பாகவதோத்தமத்தை கடைபிடித்துக் கொண்டு பஜனை சம்பிரதாயம் எல்லாத்தையும் பாடி அதன் பிறகு அனுசரித்து எல்லாம் பஜனை பாடுறா. எத்தனை பேர் உத்தியோகத்தில் இருந்துட்டு சாயங்காலம் பஜனையை பண்ணுறா. அப்படி இல்லாமல் தன் வாழ்நாளையே பாகவதோத்தமர் எப்படி இருக்கணும்ன்ற ஆச்சார சீலத்துடன் அழகாக அதை பண்ணிட்டு வர்றார். அது ரொம்ப ஒரு பாக்கியம். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல ரொம்ப நல்லா நிலைய நடக்கும். அவர் பாட்டை கேளுங்கோ, அடுத்து பாடும்போது கேட்பேன் அவருடைய ஒரு என்ன ஒரு கெப்பாசிட்டிங்கிறது. அதனால் அது எப்படி அமைஞ்சிருக்கு கேட்டீங்கன்னா, அவள் பண்ணுற அந்த பாகத உத்தமமான ஒரு காரியம் அதை பண்ணிகிட்டே வர்றார். ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பற்றி அவரை பற்றி ஒரு இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக அவரை கௌரிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. நேற்று ஸ்ரீ கல்யாணராம் பாகவதர் வந்துட்டு கோபாலகிருஷ்ண பாரதியும் தியாகராஜ சுவாமியும் சேர்த்து கலந்து நிறைய இன்ஸ்டன்சஸை பற்றி எல்லாம் சொன்னார். இன்றைக்கி அதே பார்த்தோன்னா இன்றைக்கி இவர் வந்து ஞானானந்தகிரி சுவாமிகளையும் பெரிவாளியோடையும் கலந்து சேர்ந்து மாற்றி 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 வந்தது கேட்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் நிறைய அனுபவங்கள் கேட்கலான்னு அப்படி தோணுறது. ஆனால் இங்கே சமயம் இருக்கிறதுனால இப்போது பாகவதருக்கு இது அப்புறமா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாகவதர் அவர் கௌரிச்சோம். பாலாஜி பாகவதர் கொஞ்சம் அவருக்கு சன்மானிக்கிறதுக்கு நம்ம பிரசிடென்ட் அங்கே போய் அவரை கேட்டுக்கிறேன். நான் இன்னொரு 10 நிமிஷம் பேச போகிறேன், அவனுக்கு கொடுத்துருங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன். இல்லை, உங்களுக்கும் முதல்ல பண்ணிவிடும். உங்களுக்கு தான் முதல்ல. அவர் 2-3 தரம் குருஜி முரளிதர சுவாமிகளை பற்றியும் ரெஃபரன்ஸ் பண்ணினார். எங்களுக்கெல்லாம் அவர் குருஜி தான். அவரோட ஒரு ஆசை பிரகாரம் ஞானேஸ்வர் பாகவதற்கு இன்றைக்கி ஒரு சன்மானம் பண்ணணுன்னு சொல்லியிருந்தார். அது நம்ம சபாவுக்கு ஒரு பெரிய பெருமை. அவர் இங்கே வந்து நம்ம அவரை நம்ம கௌரவப்படுத்தணும்னு இல்லை, ஹீ இஸ் அ பெரிய பாகவதர். அவருக்கு பண்ணாத பஜனை சம்பிரதாயம் பద్ధதி தெரியாததில்லை. மிருதங்கம் வாசிப்பார், ஹார்மோனியம் வாசிப்பார், நிறைய கலை இருக்குது அவருக்கு. இன்றைக்கி அவரை கௌரிக்கிறோம். இந்த கௌரவ பத்திரம் சைட்டேஷன் ஸ்ரீ ராமகிருஷ்ண பஜனபா ட்ரஸ்ட் 75th இயர் மகாசிவராத்திரி செலிப்ரேஷன் ஸ்ரீஹரி பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியான பிரகலாதன் ஸ்ரீமத் பாகவதத்தில் உபதேசம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கௌமார ஆசிரியத் பிரக்ஞா தர்மான் பாகவதானிக என்று. அதுக்கு அர்த்தம், சிறு வயதிலிருந்தே குழந்தைகள் பாகவ தர்மத்தில் பழக்க வேண்டும் என்று பிரகலாதன் கூறுகிறார். புராணத்தில் இருக்கும் இந்த உபதேசத்திற்கு நம் காலத்தில் நம்முடைய ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பவர் கோவிந்தபுரம் ஸ்ரீ ஞானேஸ்வர் ராமகிருஷ்ண பாகவதர். தன்னுடைய 4ஆம் வயதிலிருந்தே தன்னுடைய பெரியப்பா ஸ்ரீ விஜய் பாகவதராலும்
தகப்பனார் ஸ்ரீ பாலாஜி பாகவதராலும் தாயார் ஸ்ரீமதி மாலா பாலாஜி அவர்களாலும் சம்பிரதாய பஜனை, ஞானானந்த சோத்திரங்கள், அபங்கம், பிரேமிக சம்பிரதாயம், ஸ்ரீமத் பாகவதம், பிரவச்சனம் என்று நாம சங்கீதத்தில் ஈடுபட்டவர். ஹார்மோனியம், மிருதங்கம், பாட்டு என்று பஜனையை அலங்கரிக்கும் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர். நித்திய கர்மானுஷ்டானங்கள் தவறாமல் நாமஜபம், உஞ்சவிருத்தி, கோவிந்தபுரத்தில் ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகள் பாதுகைகளுக்கு நித்திய பூஜை, திவ்யநாமம் என்று வாழக்கூடியவர். புத்தகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பாஷா ஞானத்துடன் அர்த்தம் புரிந்து பாவத்துடனும் சம்ஸ்காரத்துடனும் முக்கியமாக சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்காமல் பஜனை செய்யும் பாகவத சிரேஷ்டராவார். இந்த சமயத்தில் ஸ்ரீ முரளிதர சுவாமி பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. அவருடைய அனுகிரகத்தினாலும் அவருடைய ஈடுபாடும் அவர் காட்டிய வழியினாலும் முன்னேறி வந்திருப்பவர் ஸ்ரீ ஞானேஸ்வர பாகவதர். இளைஞர்களுக்கு ஆதர்ஷ புருஷராக இருக்கும் இவர் நாம சங்கீதத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். கோவிந்தபுரம் ஸ்ரீ ஞானேஸ்வர் ராமகிருஷ்ண பாகவதருக்கு பஜனாமிருத பயோநிதி, இதுதான் அவர் கொடுக்க வேண்டிய டைட்டில், பஜனாமிருத பயோநிதி. இந்த விருதை வழங்குவதை ஸ்ரீ ராமகிருஷ்ண பஜன சபா ட்ரஸ்ட் பெரும் பாக்கியமாக கருதுகிறது. இந்த விருதை அவர் கொடுப்பதற்கு உள்ள ஏற்பாடை சுவாமிக்கு நேரம் பஜனாமிருத பயோநிதி, அது சான்ஸ்கிரிட்லையும் போட்டிருக்கு. டைட்டில் இஸ் ப்ரௌட்லி bestowed upon Sri Gyaneshwar Ramakrishnan Balaji Bhagavathar on 17th February 2026. Ramakrishna Bhagavathar Trust 70th year Mahasiddhartha celebration. ராம் ராம், எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த விருது வாங்கிறதுக்கு எனக்கு 1% கூட எனக்கு அதுக்கான யோகியதை கிடையாது. 2-3 விஷயத்துக்காக நான் குருமாமாக்கு தெரியும் நான் எவ்வளோ ரெஃப்யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு பல நாள் போராடி இருக்கேன் நான் இதுக்காக, இது வேண்டாங்கிறதுக்காக. ஆனால் கடைசியில் நான் அப்புறம் ஒரு விஷயத்துக்காக மனசு அப்புறம் சம்மதம் ஆச்சு. என்னென்னா, ஃபஸ்ட்டு குருநாதரோட ஆக்ஞை முதல்ல, இவன் அந்த மாதிரி இது பண்ண போகிறா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை என்னால் தட்ட முடியல. தட்டுறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணேன், தட்ட முடியல. அதுக்கு அடுத்ததாக இத்தனை வருஷம் நான் சத்சங்கத்தில் இருந்ததுக்கு யார் யாரெல்லாம் அதுக்கு காரணமாக இருக்காளோ அவளை பற்றின ஒரு ஸ்மரணையும் அவளுக்கு ஒரு கிருத்தஜதை தெரிவிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு சதஸ் எனக்கு இருக்கும், உபகாரமாக இருக்குங்கிறதுனாலங்க அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நான் அதை ஒத்துண்டேன். இந்த விருது அத்தனையும் அவளுடைய திருவடிகளுக்கு தான் அர்ப்பணம். அதனால் அது யாருங்கிறத நான் அதை தெரிவிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். மாமா சொன்ன மாதிரி எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்தே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பஜனைங்கிறது தான் ஆரம்பத்துலேருந்தே. எனக்கு பிள்ளையார் பிறந்த நாள்லேருந்தே எனக்கு ஆற்றுல பஜனை தான். ஆற்றுல பஜனை பண்ணினாலுமே எனக்கு அப்பாவுடைய பெரியப்பாவுடைய பஜனையில் சம்பிரதாய பஜனை எனக்கு பெரிய அளவில் எனக்கு ஈடுபாடு எனக்கு வந்ததில்லை. அம்மா கிட்டக்க அபங்கம் கற்றுண்டேன், நிறைய அபங்கம் பாடுவேன்.
அப்புறம் 15 வயசில் நான் வந்து குருநாத முரளிதர சுவாமிஜி கிட்ட ஆசிரமத்தை போய் சேர்ந்தேன். அங்கே வந்து விஷ்ணுநாத் பாகவதர், சட்டநாத் பாகவதர், ஈரோடு பாலாஜி பாகவதர், எங்கள் மாப்பிள்ளை ஸ்ரீகாந்த் பாகவதர், இவன் 4 பேரும் அடிக்கடி சம்பிரதாய பஜனை பாடி சம்பிரதாய பஜனைக்கு நிர்பந்தத்தினால குருநாதர் நிர்பந்தப்படுத்தி என்னை பாட வச்சதுனால அதை பாடி அதில் ஒரு பரிச்சயம் ஏற்பட்டது. அதை பூர்ணமாக கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அதுக்கு நிறைவேறலை. திருவிஷ்ணூர் பிரம்மஸ்ரீ ராமகிருஷ்ண பாகவதர் மாமா மூலியமாக தான் அதை குருநாதர் எனக்கு வந்து அந்த அனுகிரகத்தை பண்ணினார். அந்த விஷ்ணுநாதன் அண்ணா, சட்டநாத் அண்ணா, ஈரோடு பாலாஜினா, ஸ்ரீகாந்த் அண்ணாவும் எனக்கு மூல காரணம். அந்த பஜனை வாக்கிட்டேன்னு அந்த தெரிஞ்சதுனால தான் எனக்கு ராமகிருஷ்ண பாகவதர் மாமாவோட சத்சங்கத்துக்கு போய் எனக்கு பஜனையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உக்காத்தி வச்சு வசந்தி கேளிக்கை பவளிப்பு எனக்கு மாமா சொல்லி கொடுத்தார். மற்றபடி மற்ற பஜனை விஷயங்கள் அத்தனையுமே அங்கே திருவிஷ்ணூர் ஏகாதசி போய் நான் அந்த பஜனையை கற்றுண்டேன். இதுக்கு முதல்ல இந்த சமர்ப்பணம் பண்ண வேண்டியதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் குருநாதர் ஞானானந்தகிரி சுவாமிகள் அவருடைய திருவடிக்கும், குருநாதர் முரளிதர சுவாமிஜி திருவடிக்கும், ராமகிருஷ்ண மாமாவுடைய திருவடிக்கும் சமர்ப்பணம். இப்போ இதுக்கு ஆதாரம்னு ஒன்று இருக்கணும். உலகத்தில் வந்து சூரியன் உதிக்கிறது, சந்திரன் வருது, கடல் சமுத்திரம் அலை வெள்ள வராமல் இருந்துருக்கு, அவா காரியங்கள் சிஸ்டமேட்டிக்காக நடந்துருக்கு, எந்த விதமான பங்கமும் இல்லாமல் ஆதார சக்தியாக பகவான்கிறது ஒருத்தர் இருக்கிறதுனால இந்த உலகம் இயங்கிறது இல்லையா? அந்த மாதிரி இந்த குருநாத முரளிதர சுவாமிஜியோடைய அனுகிரகமோ, அவருடைய தரிசனமோ, அவரோட சத்சங்கமோ, ராமகிருஷ்ண பாகவதர் மாமாவுடைய பஜனையோ, வாழ்க்கையில் என்னென்னலாம் நான் எனக்கு தெரிஞ்சுட்டேனோ அத்தனைக்கும் ஆதாரமானவா அப்பா அம்மா. அந்த ஒரு சர்க்கிள் இருந்ததுனால தான் இது அத்தனையும் கிடைச்சது. ஞானானந்த சுவாமிகள் அனுகிரகம், குருஜி அனுகிரகம் இருந்தாலுமே அவ யாருன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க? இவாளுக்கு குழந்தையா பிறக்கிற ஒரு பாக்கியம் அது பகுத சுக்ருதாச்சி ஜோடி மனுனி விட்டலியா அப்படின்னு ஞானேஸ்வரமராஜ் சொல்ற மாதிரி அந்த ஜென்மாந்திர புண்ணியத்தினால நான் பஜனை பண்றதுங்கிறது பகவத் அர்ப்பணமா பகவத் சம்மதமா இருக்கோ இல்லையோ பண்ண புண்ணியம் சத்தியம்ங்கிறதுக்கு இவாளுக்கு பிறந்தையா பிறந்துங்கிற பாக்கியம் தான் அதுக்கு உண்மையான பிரமாணம். அதனால இது அத்தனையும் எனக்கு கிடைச்சது. துக்காராம் மகாராஜோடைய ஒரு அபங்கம் இருக்கு, நான் ரொம்ப எடுத்துக்கல, 2 நிமிஷம் பேசி நான் முடிச்சு விடுறேன். துக்காராம் மகாராஜோடைய அபங்கத்துல மாய பாப்ப பிண்ட பாலியலா மாய ஜென்ம மரணஜாய சந்த சங்கன் அபங்கம். அது என்ன சொல்றாருன்னா, அப்பா அம்மாங்கிறவா வந்து இந்த பிண்ட சரீரம், சாப்பாடு சாப்பிடக்கூடிய சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரத்துக்கு வந்து குழந்தையாரு கிடைச்சா பால் கொடுத்து ஆகாரம் கொடுத்து அதை நன்னா குழந்தைய வளர்த்தக்கப்புறம் ஸ்கூலில் சேர்த்து காலேஜ் வந்து குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி ஒரு சராசரியான உலகியலாக பார்க்கறச்ச எல்லா அப்பா அம்மாவும் எப்படி ஒரு குழந்தைக்கு இருப்பாளோ அப்படி அந்த ஒரு அப்பா அம்மா பேரண்ட்ஸாக அந்த குழந்தைய வந்து கவனிப்பா. ஆனால் சாதுக்கள் என்ன பண்ணுவாளாம், இந்த சரீரத்துக்கு ஆதாரமான உள்ள ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் இருக்கா இல்லையா, அந்த சைத்தன்ய ஸ்வரூபமான அந்த பகவானை தெரிவிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள ஆத்ம போஷணம் பண்ணுவாளாம். அப்பா அம்மா சரீர போஷணம் பண்ணுவாளாம், சாதுக்கள் வந்து ஆத்ம போஷணம் பண்ணுவாளாம். எனக்கு அது ரெண்டுமே சேர்ந்து ஒன்னாவே கிடைச்சிருது. எனக்கு அப்பா அம்மா சரீர போஷணம் உண்டி பண்ணலை, ஆத்ம போஷனே சேர்த்து எனக்கு பண்ணிட்டா. எங்கள் ஆத்தா டிவிங்கிறது நியூஸ் பார்க்கறதுக்கு மட்டும்தான் இருக்கும், இப்போ அதுவும் கிடையாது. இப்போ ஃபோன்லேயே பார்க்கலாங்கன்னா அந்த டிவியும் இல்லை. இப்போ ஆற்றுல எப்போ பாரு பஜனை மட்டும்தான் ஓடின்னு இருக்கும். எங்களுக்கு பஜனைக்கு மட்டும்தான் அழிச்சின்னு போவா. எந்த விதமான டைவர்ஷன்ஸும் எங்களுக்கு கிடையவே கிடையாது. நாங்கள் சினிமா தேட்டருக்கு போனது கிடையாது, பீச்சுக்கு போனது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாசரேட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, சத்தியமான விஷயம். எங்கள் ஃபேமிலியை சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சவா எல்லாருக்கும் தெரியும். ஆற்றுல எந்த விதமான ஒரு டைவர்ஷனுமே இல்லாதபடி அப்படி தான் எங்களுக்கு வளர்த்துருக்கா. அப்படி ஒரு அப்பேற்பட்ட ஒரு அப்பா அம்மாவை கிடைக்கிறதுக்கு தான் நான் பெரிய பாக்கியம். அவளுடைய திருவடிகளில் தான் இந்த விருது, இந்த திருவடிக்கான யோகியதை யாருக்கு இருக்குன்னா அவளுடைய திருவடிகளுக்கு. அந்த திருவடிகளுக்கு இந்த விருதை வந்து நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த சத்சங்கத்துக்கு மேலே மேலே அப்பா அம்மா ஊட்டின அந்த சத்சங்கத்துக்கு எனக்கு அனுகூலமாக இருக்கிற மாதிரி என்னோட மனைவி ஸ்ரீமதி கிருஷ்ணபிரீதான்னு, அதுவும் குருநாதருடைய ஒரு பரம அனுகிரகம் எனக்கு அப்பேற்பட்ட ஒரு மனைவி அமைஞ்சது. அந்த சத்சங்கத்தை மேலே மேலே விருத்தி பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலியோட சூழ்நிலை குருநாதர் அமைச்சு கொடுத்துருக்கார். அதனால் என்னுடைய இந்த நமஸ்காரத்தை சமர்ப்பணத்தை தெரிவிச்சுன்னு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஆமாம்.